சண்டே எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு கேப்டன் தன்னோட போன்ல பேசிட்டு இருக்காரு. கொஞ்ச நேரம் ஆச்சு. இன்னும் மவுண்டன்ல சீக்ரெட் ரீஜன் இன்வேஷனுக்கான எந்த அறிகுறியும் தெரியல. நான் அங்க போய் செக் பண்ணிட்டு வரேன்னு சொல்றாரு. ஏதாவது தப்பு நடந்தா தப்பிச்சு வர பார்க்கலாம். மலை அடிவாரத்துல சாகிறதுக்கும் உச்சத்துல சாகிறதுக்கும் என்ன வித்தியாசம்னு சொல்லிட்டு மலையை நோக்கி ஓடி போறாரு. அங்க போய் சேர்ந்ததும் அவருக்கு ஒரே ஷாக்கிங். என்னடா இது இங்க நடந்தது? பிளேட் ஆஃப் சைலன்ஸ்னு சொல்லப்படுற ஏ லெவல் வாண்டட் கிரிமினல் கோவும் அவனோட ஆட்களும் மொத்தமா காணாம போயிருக்காங்களேன்னு ஆச்சரியப்படுறாரு. கேப்டன் உடனே தன்னோட ஸ்குவாட் மெம்பர்ஸ்க்கு இந்த விஷயத்த சொல்ல அந்த பொண்ணு ஆச்சரியமாகி, குவோவை தேடி 4 அட்வென்ச்சர் டீம் உயிரைய விட்டாங்க, இப்போ அவ செத்துட்டானான்னு கேக்குறா. இன்னொரு அட்வென்ச்சர் சீக்ரெட் ரீஜன்ல உள்ள நிலைமைய கேப்டன் கிட்ட கேட்க, கேப்டன் உள்ள போய் பார்த்துட்டு இங்க ஒரு பெரிய பனிப்புயல் வந்து எல்லாமே உறைஞ்சு போயிருக்கு, ஒரு மான்ஸ்டர் கூட உயிரோட இல்லன்னு ரிப்போர்ட் பண்றாரு. இத கேட்டதும் அட்வென்ச்சர் பதட்டமாகி, அப்போ சீக்ரெட் ரீஜன் பாஸ் என்ன ஆச்சுன்னு கேட்க, கேப்டன் டீமன் கிங் மொத்தமா அழிஞ்சிட்டான்னு சொல்றாரு. அந்த பொண்ணுக்கே இது பெரிய ஆச்சரியம். கேப்டன் அந்த பாஸ் உறைஞ்சு போனதை பார்த்துட்டு நிஜமாவே செத்துட்டானான்னு செக் பண்ண போக, டீமன் கிங் உறைஞ்சிருந்த அந்த ஐஸ் காஃபின் திடீர்னு கீழே விழுந்துருச்சு. இருந்தாலும் அந்த அட்வென்ச்சருக்கு ஒரு டவுட்டு, டீமன் கிங் நிஜமா செத்துட்டானா இல்லையான்னு மறுபடியும் கேட்க, கேப்டன் அவன்கிட்ட இருந்து எந்த ஐட்டமும் விழல, எனக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கல, அதனால அவன் ஆல்ரெடி செத்துட்டதா தான் அர்த்தம். அப்போ சீக்ரெட் ரீஜன் இன்வேஷன் நடக்காதான்னு குழப்பத்தோட கேட்க, கேப்டன் டீமன் கிங் உடலுக்கு பக்கத்துல முட்டி போட்டு இந்த நிலைமைய பார்த்தா அதுக்கான வாய்ப்பே இல்லைன்னு நினைக்கிறாரு. ஆனா உண்மையில டீமன் கிங் ஃபன்னோட பவருக்கு பயந்து போய் அமைதியா இருக்கான். இதுக்கு பிறகு நம்ம ஹீரோ ஃபன் டுவானோட வீட்டுக்கு திரும்பி வர்றான். டுவான் அங்க காணாம உடனே கால் பண்ணி, இன்னும் ட்ரைனிங் ரூம்ல இருக்கியா, கிளம்பி வா, கொஞ்சம் ரெஸ்டடுன்னு சொல்றான். டுவான் திரும்பி வந்ததும் லெவல் 45லயே மாட்டிக்கிட்டேன், என்னோட எபிலிட்டிஸ் பத்தல, உங்களை ஏமாத்திட்டேன்னு நினைக்கிறேன்னு ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்றான். அதை கேட்ட ஃபன் சிரிச்சுக்கிட்டு, கவலைப்படாத, நீ கொஞ்ச நாள் ரெஸ்டடு, ட்ரையல் சாங்சுரியில என்ன நிலைமைன்னு உனக்கு தெரிஞ்சுக்கிறது தான் நம்மளோட முக்கிய நோக்கம், அடுத்த வாரம் உனக்கு ஒரு பயங்கரமான ட்ரைனிங் செஷனை ஏற்பாடு பண்றேன்னு சொல்றான். இதை கேட்ட டுவான் அப்படியே ரிலீஃப் ஆகி, அப்போ நீங்க என்ன கைவிடலேன்னு சந்தோஷப்படுறான். உடனே உற்சாகமாகி, இன்னைக்கு டின்னருக்கு உங்களுக்கு என்ன வேணும் நான் இப்பவே ரெடி பண்றேன்னு கேட்கறான். ஹீரோ பதில் சொல்றதுக்கு முன்னாடியே வரப்போற இன்டென்ஸ் ட்ரைனிங்கை நினைச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டு ஓடிடுறான். டுவானோட இந்த ஆர்வத்தை பார்த்து ஃபன் சிரிச்சுக்கிட்டே உட்கார்றான். இந்த பிரேக்கை நாம விளையாடி என்ஜாய் பண்ணலான்னு சந்தோஷமா நினைக்கிறான். கேம் விளையாடிட்டு இருக்கும்போது திடீர்னு ஓல்டு லாவோ ஃபன் கிட்ட இருந்து மெசேஜ் வருது. மெசேஜ்ல, நாம 2 பேரும் சேர்ந்து லெவலப் பண்ணலாமா, என்ன கேம்ல இன்வைட் பண்ணு, நான் டேங்கா கெத்தா இருப்பேன்னு லாவோ கேட்டிருக்காரு. ஃபன்க்கு நம்பவே முடியல. யாருடா ஓல்டு மேன் அக்கௌண்ட்டை ஹேக் பண்ணதுன்னு யோசிக்கிறான். ஆனா உடனே இன்னொரு மெசேஜ் வருது. அதுல லாவோ பேசின ஆடியோ ஒன்னு இருக்கு, அதுல நான் தான் பேசுறேன்னு லாவோ கன்ஃபார்ம் பண்றாரு. உண்மையிலே அது லாவோ தான்னு தெரிஞ்சதும் ஹீரோ ரொம்ப சந்தோஷப்படுறான். லாவோக்கு கேம்ஸ் எல்லாம் பிடிக்கும்னு அவன் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்ல. 2 பேரும் சேர்ந்து விளையாடி ஒரு மேட்ச்ல வின் பண்ண போறாங்க. நீங்க ரொம்ப நல்லா விளையாடுனீங்க, ஸ்கில்டு தான்னு லாவோ கிட்ட ஃபன் சொல்றான். அதுக்கு லாவோ ஆடியோல, நான் பொதுவா என் பேரனோட விளையாடுவேன், ஆனா அவனுக்கு இப்போ யூனிவர்சிட்டி எக்ஸாம் இருக்கிறதால இப்போ அதிகமா விளையாடுறதில்ல, நீயும் என் பேரனும் ஒரே வயசுதான்னு சொல்றாங்க. உடனே ஃபன் ஒரு ஆடியோ மெசேஜ்ல, வாய்ப்பு கிடைச்சா 3 பேரும் சேர்ந்து விளையாடலாம்னு ஐடியா கொடுக்கறான். லாவோவும் ஓகே டீல்னு சொல்றாரு. லாவோ ஒரு கௌரவமான ஆளு, அது மட்டும் இல்லாம அதிகாரத்துல உயர்ந்த பதவியில இருக்காரு. அவரோட ஒரு உறவு வச்சுக்கிட்டா எல்லா விஷயமும் ரொம்ப ஈஸியா மாறிடும்னு ஃபன் சிரிச்சுக்கிட்டே நினைக்கிறான். லாவோ உடனே ஹீரோ கிட்ட, சீக்கிரமா ஒரு 3 பெரிய யூனிவர்சிட்டி சேர்ந்து ஒரு ட்ரைனிங் கேம்ப் வைக்க போறாங்க, அதுல நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸை செலக்ட் பண்ணி கேம்ப்ல அவங்க பர்ஃபார்மன்ஸ் பொறுத்து அட்மிஷன் கொடுப்பாங்க, நிறைய பயிற்சி வளங்களும் கிடைக்கும், அதுல இன்னும் 2 ஸ்பாட்ஸ் தான் இருக்கு, உனக்கு அதுல ஆர்வம் இருக்கான்னு கேக்குறாரு. ஃபன் ஆடியோவை கேட்டுட்டு யோசிக்கிறான். முதல்ல நம்ம கிட்ட ஃபர்பிட்டன் ஸ்பெல் இருக்கு, யூனிவர்சிட்டி எல்லாம் எதுக்குன்னு நினைச்சேன், ஆனா இந்த தெய்வங்களை ஃபேஸ் பண்ணும்போது என்கிட்ட சண்டை அனுபவம் சுத்தமா இல்ல, அது பெரிய மைனஸா போயிடுமேன்னு நினைச்சிட்டு உடனே லாவோ கிட்ட கண்டிப்பா ஆர்வம் இருக்குன்னு சொல்றான். லாவோ, சரி 2 ஸ்பாட்ஸையும் உனக்காக புக் பண்ணிடுறேன், உனக்கு ஏதாச்சும் ஒரு டீம்மேட் இருந்தா அவங்களையும் நீ ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம்னு சொல்றாரு. தன் மேல லாவோ காட்டுற இந்த அன்பை பார்த்து ஃபன் அவருக்கு நன்றி சொல்றான். லாவோ தன்னோட பேரன் போட்டோவை பார்த்துட்டு, இவனும் ஃபன்னும் ஒரே மாதிரி இருக்காங்க, நல்ல நண்பர்களா ஆனா நல்லா இருக்கும்னு நினைக்கிறாரு. டைம் போகுது. சின்யூ சிட்டி நம்பர் 7 ஹை ஸ்கூல் 3வது வருஷம் கிளாஸ் 2ல மறுபடியும் கிளாஸ் ஆரம்பிக்குது. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும், இந்த வருஷம் சாதாரண யூனிவர்சிட்டி மட்டும் இல்ல, டாப் யூனிவர்சிட்டி கூட காம்பேட் கோர் ஸ்டாண்டர்ட்ஸை ஏத்தல, நிறைய யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் அசஸ்மெண்ட்ல ஃபெயில் ஆகி கிராஜுவேஷனை தள்ளி போட்டுட்டு நான் காம்பேட் கோர்ஸுக்கு மாறிட்டாங்களான்னு பேசிட்டு இருக்காங்க. அப்போதான் ஹீரோவோட கிளாஸ்மேட் ஒருத்தன் கோவமாகி, டேய் 1 ஸ்டார் 2 ஸ்டார் அவேக்கண்ட் எல்லாம் 3 ஸ்டார் அவேக்கண்டுக்கு சமமா, நம்ம ஃபன் இருக்கானே இன்னு நம்ம ஹீரோவை திரும்பி பார்த்து அவன் டிஸ்கில் தூங்கிட்டு இருக்கதை காட்டி பேச ஆரம்பிக்கிறான். அப்போதான் டீச்சர் சி கிளாஸ் ரூம்குள்ள வந்து, நமக்கு ஒரு புது கிளாஸ்மேட் வந்திருக்கா, எல்லாரும் அவ கூட நல்லா பழகுங்கன்னு அனௌன்ஸ் பண்றாரு. அந்த பொண்ணை பார்த்ததும் பசங்க எல்லாரும் அப்படியே மயங்கி போறாங்க. அவ ரொம்ப கூச்சத்தோட எல்லாருக்கும் ஹாய் சொல்லிட்டு தன்னை சும்முன்னு இன்டர்வியூஸ் பண்ணிக்கிறா. நம்ம ஹீரோ ஃபன் டக்குன்னு தூக்கம் கலைஞ்சு முழிச்சு பார்க்க, ஐயோ இவள் தானே போன தடவை சீக்ரெட் ரீஜன்ல வம்புக்கு வந்த பொண்ணுன்னு ஞாபகம் வருது. மூவோட இன்ட்ரோடக்ஷனுக்கு அப்புறம் எல்லாரும் எக்ஸைட் ஆகி,
இவ தான் நேஷனல் ரூக்கி ரேங்கிங்ல 4வது இடத்துல இருக்காளா? பெரிய சிட்டில இருந்து ஒரு பிரஸ்டீஜியஸ் ஸ்கூல்ல இருந்து வந்தாளான்னு கேக்குறாங்க. அவ டீச்சர் கிட்ட வந்து நான் ஃபன்க்கு பக்கத்துல உட்காரலாமான்னு கேக்குறா. டீச்சர் சி இது ரொம்ப நல்ல ஐடியான்னு சம்மதிக்கிறாரு. வந்து தன்னோட பக்கத்துல உட்கார்றத பார்த்த ஃபன் மத்த பசங்கள பாக்குறான். அங்க இருந்த எல்லாரும் ஃபன் மேல கோவத்துல பாக்குறத பார்த்து ஃபன் அப்படியே அசையாம உட்காந்துக்கிறான். இந்த சம்பவம் நடந்துட்டு இருக்கப்பே பிரின்சிபல் ஆபீஸ்ல வேற லெவல் சண்டை. பிரின்சிபல் ஜாங் கோவத்துல கத்தி, பிரின்சிபல் ஃபங் சுங் மூவை ஏன் ஸ்கூல்ல இருந்து இழுக்கிறதுக்கு என்ன தந்திரத்தை பயன்படுத்தினீங்கன்னு ஜாங் கேக்குறாரு. ஃபங் ஜாங் ரொம்ப டென்ஷன் ஆகாதீங்க, எனக்கு ஒண்ணுமே தெரியலன்னு சமாளிக்க பாக்குறாரு. கடுப்பான ஜாங் போனது மட்டும் இல்ல, அவளோட ட்ரைனிங் கேம்ப் ஸ்பாட்ஸையும் எடுத்துட்டு போயிட்டா. இது என் ஸ்கூலோட அப்ரூவல் ரேட்டை பாதிக்கும்னு பொங்கி எழுறாரு. ஃபங் கொஞ்சம் வெக்கத்தோட ஃபீல் பண்றாரு. இந்த வருஷம் மாகாணத்துல மொத்தமா 4 ஸ்பாட்ஸ் தான் இருக்கு. அதுல 2 ஸ்பாட்ஸ் ஏன் ஸ்கூலுக்கு வந்திருக்கு, சுங் மூ வேற வந்திருக்கா. இவளால இன்னும் ஒரு ஸ்பாட் நமக்கு கிடைச்சாலும் கிடைக்கும்னு மனசுக்குள்ள கணக்கு போடுறாரு. உடனே அவரோட எக்ஸ்பிரஷனை மாத்திட்டு, அதனாலதான் ஜாங் இவ்வளவு கோபமா இங்க வந்திருக்காரு போல, இவர் பெரிய பிரச்சனையில மாட்ட போறாருன்னு ஃபங் நினைக்கிறாரு. அப்போதான் யாரோ கதவை தட்டுற சத்தம் கேக்குது. பிரின்சிபல் ஃபங் தன்னோட அசிஸ்டண்ட்டை கூப்பிட அவரு கதவை திறந்து, உங்கள போன்ல பிடிக்க முடியலன்னு ஒருத்தர் உங்களை பார்க்க வந்திருக்காருன்னு சொல்றாரு. பிரின்சிபல் ஃபங், நான் பிரின்சிபல் ஜாங் கூட முக்கியமான விவாதத்துல இருக்கேன், அதனாலதான் போன் சைலண்ட்ல இருந்துச்சு, அவர் யாருன்னு கேளுங்கன்னு சொல்றாரு. அசிஸ்டன்ட் ஜிங் ஜிங் அட்வென்ச்சர் மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ல இருந்து மிஸ்டர் லாவோ வந்திருக்காருன்னு சொல்றா. லாவோவோட பேரை கேட்டதும் 2 பிரின்சிபல்ஸும் அப்படியே ஷாக் ஆகி உறைஞ்சு போறாங்க. டிவில மட்டும் பார்த்த பெரிய ஆளு ஓல்டு லாவோ உள்ள வந்து பிரின்சிபல் ஃபங்குக்கு வணக்கம் சொல்லிட்டு தன்னை அறிமுகம் பண்ணிக்கிறாரு. 2 பிரின்சிபல்ஸோ இன்னும் நம்பவே முடியல. லாவோ ஃபங் ரொம்ப முக்கியமான ஆளு. உடனே லாவோ திரும்பி, இவன் என்னோட பேரு ஃபன் ரூயின்னு அறிமுகம் பண்ண. ஃபன் ரூயி முன்னாடி வந்து எல்லாரையும் பார்த்து வணக்கம் சொல்றான். ஃபங் பயங்கரமா வேர்த்து போய், உங்களுக்கு நான் ஏதாவது உதவி பண்ண முடியுமான்னு கேட்க, லாவோ சிரிச்சுக்கிட்டே தன்னோட பேரனோட தோல்ல கைய போட்டுக்கிட்டு, நாங்க சும்மாதான் பார்க்கத்தான் வந்தோன்னு சொல்றாரு. லாவோ, நான் ஒரு சின்ன உதவி கேட்கலாம்னு வந்தேன், என்னோட பேரன் இந்த ஸ்கூலுக்கு மாறி வரலாம்னு இருக்கான்னு சொல்றாரு. அதை கேட்டதும் 2 பிரின்சிபல்ஸும் உறைஞ்சு போறாங்க. பிரின்சிபல் ஃபங் உடனே, ஃபன் ரூயி நேஷனல் ரூக்கி லிஸ்ட்ல 12வது இடம், டார்க் கிளாஸோட பிளட் நைட் வேலைன்னு மனசுக்குள்ள ரீகால் பண்றாரு. அவனோட டார்க் பவர் கட்டுப்பாட்டுக்குள்ள இல்லைன்னு கவலைப்பட்டுதான் அவன் தன் முழு திறமைய காட்டலையாம். இல்லனா அவன் டாப் 5க்குள்ள வந்திருப்பான்னு நினைச்சுக்கிறாரு. டென்ஷனான பிரின்சிபல் ஜாங் ஃபங்க பார்த்து, இந்த ஓல்ட் மேனோட பேரன் ஏன் இவ்வளவு ஃபேமஸ் இல்லாத ஒரு ஸ்கூலுக்கு வரணும், இவங்கெல்லாம் ட்ரைனிங் கேம்ப் ஸ்பாட்ஸ்ல இருக்கிறவங்களாச்சே நீ யோசிக்கிறாரு. அப்போ ஃபங் ஸ்கூலுக்கு எக்ஸ்ட்ரா ஸ்பாட் கிடைக்க வாய்ப்பு இருக்கான்னு கவலைப்படுறாரு. லாவோ தொடர்ந்து, எங்க டிபார்ட்மெண்ட்ல ட்ரைனிங் கேம்புக்கு 2 ஸ்பாட்ஸ் இருக்கு, அதை திறமையான மாணவர்களுக்கு கொடுக்கலாம்னு இருக்கோம்னு சொல்றாரு. இதை கேட்ட பிரின்சிபல் ஃபங் சந்தோஷத்துல மிதக்க, பிரின்சிபல் ஜாங் வாய் பிளந்து நிக்கிறாரு. நம்ம மாகாணத்துல மொத்தமே 3-4 ஸ்பாட்ஸ் தான் இருக்கும், இதுல 2ஆ அவர் நம்ப முடியாம நினைக்கிறாரு. ஃபங் உடனே ஜாங் பக்கம் திரும்பி கேலி பண்ற மாதிரி, மன்னிக்கணும், எனக்கு வேலை இருக்கு, இனிமே உங்களை எல்லாம் பார்க்க முடியாதுன்னு சொல்றாரு. இதை கேட்டு ஜாங் கோபத்துல கொதிக்கிறாரு. ஃபங் உடனே ஜாங்க வெளியே அனுப்புறதுக்கு அசிஸ்டன்ட் கிட்ட சொல்றாரு. ஓல்டு லாவோவும் அவரோட பேரனும் சோஃபால உட்கார பிரின்சிபல் ஃபங் சம்பவத்துக்கு வர்றாரு. 3வது வருஷம் கிளாஸ் 2ல இருக்கிற நிங் ஃபாங்க்கு தான் அந்த 2 ஸ்பாட்டும் உண்மையிலே கிடைக்குதா, அவன் இப்பதான் அவேக்கன் ஆனதா சொல்றாங்க, அவன் நிஜமா ட்ரைனிங் கேம்ப்க்கு போகலாமான்னு கேக்குறாரு. அதுக்கு லாவோ, அது டிபார்ட்மெண்டோட முடிவு, நீங்க கேள்வி கேட்க தேவையில்லைன்னு சிம்பிளா பதில் சொல்றாரு. ஃபங் கொஞ்சம் வெக்கமாகி, நாங்க முழு ஒத்துழைப்பு கொடுப்போம்னு சொல்றாரு. அவர் மனசுக்குள்ள, அட்வென்ச்சர் மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு எவ்வளவு பவர் இருக்கு, 7 கிரேட் கில்டுகள்லாம் இவங்களுக்கு கீழே தான் இருக்கு, லாவோவோட சப்போர்ட் கிடைச்சா யாருக்குமே பிரகாசமான எதிர்காலம்தான். இந்த நிங்ஃபாங் எப்படி லாவோவோட கனெக்ட் ஆனான்னு ஆச்சரியப்படுறாரு. இதே சமயம் நம்ம ஹீரோவோட கிளாஸ் ரூம்ல ஹீரோ ஒரே குழப்பத்துல இருக்கான். என்னடா இது, என்னோட நண்பர்களான சாவரேன் லயன் கில்டை சேர்ந்தவங்களும் என் ஸ்கூலுக்கே மாறி வந்திருக்காங்களே, ஏன் இங்க வந்தீங்கன்னு கேக்குறான். எப்பவுமே சந்தோஷமா இருக்கிற அந்த கிளரிக் பொண்ணு, நாங்க உனக்கு பக்கத்துல இருக்கணும்னு தான் வந்தோம்னு சொல்றா. ஸ்கூல் ஜாவோ சுங்கையும் கூப்பிட பார்த்தாங்களாம், ஆனா அவன் வரமாட்டேன்னு சொல்லிட்டானாம், அதனால அந்த ஸ்பாட் எனக்கு கிடைச்சது, எங்க பிக் பாஸ் என் அண்ணனுக்கு ஒரு ஸ்பாட்டை கொடுத்திருக்காருன்னு சொல்றா. இந்த நேரத்துல தான் வாங் யுவாவும் மூவும் ஒருத்தர் கடுமையா முறைச்சு பாக்குறாங்க. அந்த பர்சர்க்கர், லாவோ ஃபன்னோட பேரனை பார்த்ததுல ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டேன்னு சொல்றான். ஃபன் ரூயி சிரிச்சுக்கிட்டு, என்னோட சந்தோஷமும் அதுதான், உங்களுக்கும் ஹீரோக்கும் என்னோட சப்போர்ட் கிடைக்கும்னு நம்புறேன். இதையெல்லாம் பார்த்த மூவுக்கு ஒரே பதட்டம். ஹீரோ கிட்ட இவள மட்டும் இல்ல, நிறைய பேர் இருக்காங்க, நாம இன்னும் கஷ்டப்பட்டு உழைக்கணும், இல்லனா ஹீரோ நம்மள கவனிக்காம போயிடுவான்னு நினைக்குது. நான் ஹீரோக்காக ஒரு பரிசு கூட தயார் பண்ணி வச்சிருந்தேன், ஆனா அதை எப்ப கொடுக்கறதுன்னு தெரியலன்னு யோசிக்குது. அப்போ மத்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஆத்திரத்தோட அவங்க எல்லாரையும் பாக்குறாங்க. இந்த நிங்ஃபாங்க்கு இவங்க கூட என்ன உறவுன்னு யோசிக்கிறாங்க. ஹீரோ இல்லனாலும் இந்த குரூப்பே இந்த நாட்டுல எந்த ஹைஸ்கூலுக்கு போனாலும் மாஸ் குரூப்பு தான், இவங்க கிட்ட எல்லாம் பேசணும்னு ஆசையா இருக்கேன்னு நினைக்கிறாங்க. நம்ம ஹீரோ ஃபங்
அடடா, திடீர்னு கலேபரம் ஜாஸ்தியாகிடுச்சே, செம்ம எக்ஸைட் ஆகிட்டேன்னு சந்தோஷப்படுறான். ஆனா அவனுக்கு ஒரு டவுட். ஏன் ஜியாவோ சுங் அந்த ஸ்பாத்த வேண்டான்னு சொன்னான்? ஏன் அவன் காணாம போனத பத்தி யாருமே கவலைப்படலன்னு யோசிக்கிறான். இதே சமயம் ஜியாவோ சுங்கோட வீட்ல அவரோட அப்பா ரொம்ப கவலைப்பட்டு உட்கார்ந்திருக்காரு. கார்ட்ஸ்ல ஒருத்தன் வந்து, இன்னும் சின்ன ஐயா பத்தி எந்த செய்தியும் இல்ல, நாம நிஜமாவே போலீஸ தொடர்பு கொள்ள வேண்டாமான்னு கேக்குறான். ஜியாவோவோட அப்பா ஒரு ஆழ்ந்த மூச்சை இழுத்து, நான் ஆல்ரெடி ஒரு அனுபவம் வாய்ந்த இன்வெஸ்டிகேட்டரை இந்த கேஸ்க்காக கூப்பிட்டிருக்கேன், சீக்கிரமே ஒரு செய்தி வரும், அதுவரைக்கும் அமைதியா இருங்கன்னு சொல்றாரு. கொஞ்ச நேரம் அமைதியா இருக்க சொல்றாரு. ஸ்கூல் நிலைமைய பத்தி கேட்கும்போது, நான் சின்ன ஐயாக்காக நீண்ட கால விடுப்புக்கு ஏற்பாடு பண்ணிட்டேன், அவர் ஒரு ஸ்பெஷல் ட்ரைனிங்க்கு போறதா சொல்லியிருக்கேன்னு காட் சொல்றான். ட்ரைனிங் கேம்ப் ஸ்பாட்டை விட்டு கொடுக்கறது வேஸ்ட்னு டைரக்டர் நினைச்சாலும் அதிகமா கேள்வி கேட்கல. சின்ன ஐயாவோட அப்பா தகவல் சொன்னதுக்கு நன்றி சொல்லிட்டு ஜாவோ சுங் ரூம பார்க்க போறதா சொல்றாரு. யாரும் தன்னை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு படிக்கட்டு ஏறி ரூமுக்கு போய் அங்க பல படங்கள் ஒட்டப்பட்ட ஒரு சுவருக்கு போய் அதுல இருக்கிற ஒரு படத்தை தட்டுனா ஒரு மறைவான கதவு திறக்குது. ஒரு சந்தேகமான எக்ஸ்பிரஷனோட அந்த ரகசிய ரூமுக்குள்ள போய் ஒரு இருண்ட ஆலயம் பக்கத்துல நிக்கிறாரு. இதே சமயம் ஸ்கூல்ல ரூயி ஃபன் ஒரு ஆர்பை எடுத்துட்டு ஹீரோ கிட்ட, இது ஒரு ஸ்கில் புக், எனக்கு கிடைச்ச ஒரு டிராப், இது உங்களுக்கு பயன்படலாம்னு சொல்றான். அது வாட்டர் எலிமெண்ட் சம்மன் பண்ற ஸ்கில் புக்னு தெரிஞ்சதும் ஃபன் ஆச்சரியப்படுறான். சம்மனருங்கிறது ரொம்ப அரிதான வேலை, அதனால இந்த மாதிரி ஸ்கில் புக்ஸ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம், இது ரொம்ப விலை உயர்ந்தது. அப்போ மூ பக்கத்துல வந்து, நானும் ஹீரோக்கு ஒரு பொருள் வச்சிருக்கேன்னு சொல்றா. அது பிளேட் என்சான்மெண்ட் புக், பேட்டில் மேஜோட ஸ்கில், இதுவும் ஒரு அரிதான வேலை. ஃபன்னுக்கு இன்னும் ஆச்சரியம், இந்த ஸ்கில் புக்ஸ் எல்லாம் கிடைக்கிறது அவ்வளோ ஈஸி இல்ல, 2 ஸ்கில் புக்ஸும் செம. ஆனா இப்போதைக்கு இத ஃபன்னால கத்துக்க முடியாது, ஏன்னா கிளாஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி லெவலப் பண்றதுக்காக செகண்டரி சீக்ரெட் ரீஜனுக்குள்ள போக பார்த்தான். ஆனா குறைஞ்சது 5 பேராவது வேணும்னு சிஸ்டம் அவன உள்ள விடல, அதனால இவன் புது ஸ்கில் பார திறக்க முடியாம அந்த பயணம் வேஸ்டா போயிடுச்சு. ஆனா இப்ப கிடைச்ச இந்த 2 புத்தகங்களும் ஸ்கூலை விட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குன்னு ஃபன் நினைக்கலாம். கூடவே ஃபியூச்சர் தகவல் ஆதாரங்களுக்காக இவன் இன்னும் நிறைய கூட்டணிகளை உருவாக்கணும். ஃபன் சிரிச்சுக்கிட்டு அவங்க 2 பேரோட அன்புக்காக நன்றி சொல்றான். பதிலுக்கு கொடுக்க என்கிட்ட பெரிய விஷயம் எதுவும் இல்லன்னு சொல்லிட்டு சில எக்ஸ்பீரியன்ஸ் ஃபைல்ஸை எடுத்து, இதுல 40 அட்வான்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் போர்ஷன் இருக்கு, 2 பேருக்கும் பாதி பாதின்னு கொடுக்கறான். இது ப்ளூ கில்டோட எக்ஸ்க்ளூசிவ் புதையல்னு கேள்விப்பட்டேன், ரொம்ப திறமையான உள் உறுப்பினர்களுக்கு மட்டும்தான் இது முன்னுரிமை கிடைக்குமாம்னு சொல்றா. ஃபன் ரூயி இந்த ஐட்டத்தோட விலை ஆக்ஷன்ல ரொம்ப அதிகம், கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறான். ஆனா ஹீரோ சும்மா சர்வசாதாரணமா 40 குப்பிகள் கொடுக்கறான். லாவோவோட பேரனும் மூவும் ரொம்ப ஷாக் ஆகி, இந்த மாதிரி சப்போர்ட்ட நம்ம பக்கத்திலேயே வச்சுக்கணும்னு முடிவு பண்றாங்க. அப்போ ஹீரோவை கூப்பிட்டு, நான் உனக்கு ஒரு பரிசு வச்சிருக்கேன்னு சொல்றா. ஃபன் திரும்பி பார்த்து, என்னன்னு இப்பவே சொல்லு, எனக்கு தாமதம் பிடிக்காதுன்னு கேக்குறான். சிரிச்சுக்கிட்டு, இது ஆக்சுவலி ஷூவை புதுசா சுத்திகரிச்சு உங்ககிட்ட கொடுக்க சொல்லி சொன்ன ஒரு புதிய மருந்துன்னு சொல்றா. அந்த பிரகாசமான மருந்தை காமிக்க ஃபன் அதை பார்த்து ஆச்சரியப்படுறான். இதுக்கு பிறகு நம்ம ஹீரோ டுவானோட வீட்டுக்கு வரான். என்ன நீங்க ஃபங் இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டீங்கன்னு டுவான் கேட்க, ஃபங் சந்தோஷமா, ட்ரைனிங் கேம்புக்கு போற மாணவர்கள் ஃப்ரீ டைமை அவங்களே முடிவு பண்ணிக்கலாம், ஸ்கூல்ல முக்கியமான வேலை எதுவும் இல்ல, அதான் சீக்கிரம் வந்துட்டேன்னு சொல்றான். இந்த வாரம் நரகவேதனை ட்ரைனிங் கொடுப்பேன்னு சொன்னாரே, மாஸ்டர் மறந்துட்டாரான்னு டுவான் ஆர்வமா நினைக்கிறான். ஃபன் ஒரு பொருளை எடுத்து, இந்த மருந்து உனக்கு தான் டுவான், இது ஷூவை இப்பதான் ரெடி பண்ணது, பேரு நௌரிஷிங் போஷன், இது ரொம்ப நாளா உடம்புல சேர்ற உள்காயங்களை குணப்படுத்தும், இத நீ குடி, நாம இப்பதான் அந்த நரகவேதனை ட்ரைனிங்க ஆரம்பிக்க போறோம்னு சொல்றான். டுவான் உடனே எக்ஸைட் ஆகி ஃபன்னுக்கு நன்றி சொல்லிட்டு, என்னால முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்றேன்னு சொல்லிட்டு அந்த போஷனை உடனடியா குடிக்கிறான். எப்படி ஃபீல் பண்றன்னு ஃபன் கேட்க, டுவான் உடம்பு சூடாகிற மாதிரி இருக்கு, முன்னாடி தொந்தரவு பண்ற ஏரியாக்கள் எல்லாம் ரொம்ப லேசா இருக்கு, அது வேலை செய்யுதுன்னு ஃபன் சந்தோஷப்படுறான். ஃபன் ரொம்ப சந்தோஷப்படுறான். இது நிஜமாவே ஒரு பயங்கரமான மருந்து தான். கடைசியா ஒரு சாபத்துல அடிபட்டப்போ அவனுக்கு ஏற்பட்டிருந்த உள்காயங்கள் எல்லாமே ஒரு குப்பியே குடிச்சதுக்கப்புறம் இப்போ கிட்டத்தட்ட முழுசா குணமாயிருச்சு. உடனே டுவானை பார்த்து, சரியா, இப்போ நரகவேதனை ட்ரைனிங் ஆரம்பிக்கும் நேரம் வந்தாச்சு, டென்ஷன் ஆகாத, நான் சொல்றத மட்டும் செய் அப்படின்னு சொல்றான். டுவான் எக்ஸைட் ஆகி, புரியுது மாஸ்டர், நான் இப்போவே ஆரம்பிக்க ஆர்வமா இருக்கேன் அப்படின்னு கத்துறான். எந்த நிமிஷம் உன்னால முடியலன்னு ஃபீல் பண்ணாலும் என்கிட்ட உடனே சொல்லு அப்படின்னு ஃபன் சொல்றான். ஹீரோ டுவானை உன்னிப்பா பார்க்க டுவான் கொஞ்சம் பதட்டப்படுறான். அப்போ ஃபன் தன்னோட அபாமினபிள் விஷன் ஸ்கில்லை யூஸ் பண்றான். டுவானோட பலவீனங்கள் எல்லாமே அவனுக்கு தெரியுது. அவனோட நுரையீரல் காயம் குணமாயிட்டு இருக்கு, இது அந்த நியூட்ரியன்ட் போர்ஷனோட எஃபெக்டா இருக்குன்னு நினைக்கிறான்.
கூடவே டுவான் எனர்ஜி ஓவர்லோட் ஸ்கில்லை யூஸ் பண்ணதுக்கப்புறம் அவனுக்கு உள்காயங்கள் சேர்ந்து நுரையீரல் பாதிப்பும் ஸ்ட்ரென்த்து ஸ்டாமினா 2% இழப்பும் ஸ்கில் எஃபெக்டிவ்னஸ் 11% குறைச்சலும் வந்திருக்குன்னு பார்க்கறான். ஃபன் டுவான் கிட்ட முதல்ல உன்னோட வீக் பாயிண்ட்டுகளை நான் உனக்கு காட்டுவேன், அப்புறம் அதுக்கு ஏத்த மாதிரி ஸ்பெஷல் ட்ரைனிங் கொடுப்பேன்னு தெளிவா சொல்றான். இதை கேட்ட டுவான், எனக்காக இவ்வளோ தூரம் வழிகாட்டுறீங்களா, நன்றி மாஸ்டர் அப்படின்னு சொல்றான். ஃபன், எனர்ஜி ஓவர்லோட் ஸ்கில் உனக்கு பொருந்தாது, ஏன்னா அது நுரையீரலை பாதிக்குது. நீ யூஸ் பண்ற ஸ்டார் கேப்சரும் ஸ்டார் சார்ஜும் சரியா கனெக்ட் ஆக மாட்டேங்குது, ஸ்கில் காம்பினேஷனும் தப்புன்னு விளக்குறான். இதை கேட்ட டுவான் அப்படியே நம்ப முடியாம இருக்கான். மாஸ்டருக்கு எவ்வளவு கூர்மையான கண்ணு, என்னோட பிரச்சனையை எவ்வளவு சீக்கிரம் கண்டுபிடிச்சிட்டாருன்னு நினைக்கிறான். இதுக்கு பிறகு ஃபன் சத்தமா நரகவேதனை ட்ரைனிங் ஆரம்பம்னு அனௌன்ஸ் பண்றான். டுவான் உடனே தன்னை ரெடி பண்ணிக்கிறான். ஃபன் டைம் வேஸ்ட் பண்ணாம தன்னோட ஸ்கில்லை வச்சு தாக்க பார்க்க கடைசி நிமிஷத்துல திசையை மாத்தி டுவானுக்கு மேல அடிக்கிறான். டுவான் திடுக்கிட்டு பார்க்க ஹீரோவோட நோக்கத்தை அவன் புரிஞ்சுக்கிறதுக்குள்ள அவனுக்கு அந்த அடி நேரடியா விழுது. டுவான் அப்படியே முட்டி போட்டு நிக்க ஃபன் எப்படி இருக்கன்னு கேட்க, நான் நல்லா இருக்கேன், ட்ரைனிங்கை தொடர முடியும்னு உடனே பதில் சொல்றான். ஃபன் ஆச்சரியமாகி, இந்த டெஸ்ட் சப்ஜெக்ட்ஸ்களால தான் டுவானோட கான்ஷியஸ்னஸை பாதிக்காம ஸ்கில்லை யூஸ் பண்றத நான் நல்லா பழக்க முடிஞ்சுதுன்னு நினைக்கிறான். ஆனா வலியை தவிர்க்க முடியாது. டுவான் கொஞ்சம் வலியோட எழுந்து நிக்க, என்னோட மாஸ்டர் மட்டும்தான் இந்த உலகத்துல என்ன பலம் வாய்ந்தவனா ஆக்க முடியும், இந்த வாய்ப்பை நான் வீணாக்க மாட்டேன்னு நினைச்சிட்டு மாஸ்டர் தொடருங்கன்னு சொல்றான். கொஞ்ச நேரம் ட்ரைனிங் பண்ணதுக்கப்புறம் டுவான் மறுபடியும் ட்ரைனிங் ஃபீல்டில் இருக்கான். அங்க ஒரு டெமோன் அவன் கூட கோபத்துல சண்டை போட டுவான் ஒரு ஓப்பனிங்க்கு காத்திருக்கான். டெமான் தாக்க டுவான் ரொம்ப சுலபமா டச் பண்ணி டெமோன் மேல குதிச்சு காத்துல சுத்தி தன்னோட கத்தியில எனர்ஜியை குவிய வைக்கிறான். அப்புறம் அந்த கத்தியை டெமோனோட முதுகுல குத்தி இறக்க அது வலியில கத்துது. இதோட டுவான் அந்த டெமோனை ஈஸியா முடிச்சு வைக்கிறான். ரொம்ப உற்சாகத்தோட சிரிச்சு அடுத்த ஸ்டேஜ் எங்கன்னு கேட்கறான். ஓல்ட் லாவோவும் ஜென்னும் ஆச்சரியத்துல உறைஞ்சு போறாங்க. ஜென், இனிமே ஸ்டேஜ் எதுவுமே இல்ல, நீ கொடுத்த மான்ஸ்டர் தகவல் எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு சொல்றா. அப்போ டுவான் ஒரு ஆழ்ந்த மூச்சு விட்டுட்டு சந்தோஷத்துல அப்படியே தரையில விழுந்துடுறான். மாஸ்டரோட ட்ரைனிங்கால என்னால இந்த ட்ரைனிங் ஃபீல்டில் இருக்கிற மான்ஸ்டரை முடிக்க முடிஞ்சுதுன்னு அழுதுகிட்டே சொல்றான். ஓல்ட் லாவோக்கு இதை நம்பவே முடியல. அடேங்கப்பா, வெறும் அரை மாசத்துல ஒரு 4th டிரான்ஸ்ஃபார்மர் வாரியரை இவ்வளோ பெரிய லெவலுக்கு கொண்டு போயிருக்கானா, இது ஒரு மிராக்கிள். அந்த மர்மமான பெரிய பாஸ் கூட நம்ம ஏஜென்சி கண்டிப்பா ஒரு நல்ல உறவை வச்சுக்கணும்னு சொல்றாரு. இதை சொல்லிட்டு இருக்கும்போதே அவருக்கு தலை சுத்துற மாதிரி இருக்கு. ஜென் அதை பார்த்துட்டு உடனே அவர் கவனத்தை கலைக்கிறா. லாவோ சிரிச்சுக்கிட்டு, கவலைப்படாத, என்னோட வயசுக்கு இந்த டிரான்ஸ்ஃபார்மர் வேலையில இருக்கிறதே ஒரு ஆசீர்வாதம் தான்னு சொல்றாரு. ஜென் ஒரு வேளை ஃபன் தன்னோட பேரனை இந்த சின்யூ சிட்டிக்கு அனுப்புனது பதவியை அவனுக்கு கொடுக்கணும்னு தான் நினைச்சிருக்கோம்னு யோசிக்கிறா. இன்னும் ஓல்டு மேனை பத்தி கவலைப்பட்டுட்டு, ஒருவேளை அந்த கிரேட் பாஸ் கிட்ட இந்த டார்க் பவர் வலிக்கு ஒரு தீர்வு இருக்காதான்னு கேட்கறா. லாவோ ஜென்னோட கேள்வியை பத்தி யோசிச்சுட்டு தரையில படுத்திருக்கிற டுவானை பார்த்து, இதை நம்ம அப்புறம் பேசலாம், முதல்ல டுவானை ரியல் மாஃப் சேலஞ்சில் கலந்துக்க கூட்டிட்டு போகணும். இதுக்கப்புறம் ஷார்ப் ப்ளூ கில்டுக்கு லாவோவும் டுவானும் வர்றாங்க. அங்க லியூயிங் ஜென் அவங்கள வரவேற்கிறாரு. அவர் தன்னை ஷீனு கில்டோட லீடர்னு அறிமுகம் செஞ்சுக்கிட்டு, என் பின்னாடி இருக்கிறவங்க எல்லாரும் அந்த 7 கிரேட் கில்டோட பிரசிடென்ட்டுகள், உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம்னு சொல்றாரு. டுவான் அங்க இருக்கிற பிரசிடென்ட்டுகள் எல்லாரும் 5th டிரான்ஸ்ஃபர்மேஷன் வாரியர் இல்லைன்னா அதுக்கு ரொம்ப பக்கத்துல இருக்காங்கன்னு நினைக்கிறான். என்னோட மாஸ்டரால கூட இவ்வளோ பெரிய கூட்டத்தை வரவேற்க இங்க கூட்டிட்டு வர முடியாது. அந்த டிவைன் அப்பாரிஷன் சம்பவம் எல்லாருக்கும் எவ்வளோ பெரிய குழப்பத்தை கொடுத்துருக்குன்னு தெரியுதுன்னு நினைக்கிறான். தெய்வத்துக்கு முன்னாடி கூலா இருக்க தெரிஞ்ச ஒரே ஆள் என்னோட மாஸ்டர் தான், அதனால தான் அவர் அந்த பதவிக்கு தகுதியானவர்னு பெருமைப்படுறான். ஷூ மனசுக்குள்ள, யீங் ஜென் இப்பதான் 5வது டிரான்ஸ்ஃபர்மேஷனை தாண்டி வந்திருக்காரு, இப்போ எதுக்கு இவ்வளோ பெரிய பில்டப் கொடுத்து ஒரு 4வது டிரான்ஸ்ஃபார்மர் வாரியரை வரவேற்கிறாருன்னு யோசிக்கிறான். அங்க இருக்கிறவங்க எல்லாரையும் பார்த்து, இந்த பழைய நரிகள் எல்லாம் இந்த சீக்ரெட் ரீஜன் வாய்ப்பை யூஸ் பண்ணி அவங்கவுங்களுக்கு வேண்டிய லாபத்தை அள்ளிட்டு கனெக்ஷன் போட தான் பார்க்கறாங்கன்னு டென்ஷன் ஆகுறான். இதுக்கப்புறம் எல்லாரும் நேரா போர்ட்டலை நோக்கி போறாங்க. உள்ள போகும்போது ஷூ டுவான் கிட்ட, இங்க ஒரு சக்தி வாய்ந்த ஆள் வந்தது எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த வாய்ப்பை நீ யூஸ் பண்ணி உன்னோட பவரை காட்டுவன்னு நம்புறேன்னு ஷூ சொல்றான். ஷூ சொல்றத பெருசா காதுல வாங்காத டுவான், கண்டிப்பா செய்வேன்னு பதில் சொல்றான். இந்த நேரத்துல டுவான் தன்னோட போனை ஒரு ட்ரைபாட்ல செட் பண்ணி சண்டை நடக்கிற களத்தை நோக்கி வைக்கிறான். கிரேட் மிஸ்டீரியஸ் பாஸ் நம்மள பாப்பாருங்கிறது உண்மையான்னு அங்க இருக்கிறவங்க எல்லாரும் அந்த போனுக்கு முன்னாடி வந்து நிக்கிறாங்க. இதோ டுவானோட வீட்ல நம்ம ஹீரோ ஃபன் ரொம்ப ரிலாக்ஸா இருக்கான். அப்போ அங்க சண்டை ஆரம்பிச்சதை நோட் பண்ணிட்டு டுவானோட ஸ்பீடை பார்த்து ஆச்சரியப்படுறான். அடேங்கப்பா, டுவான் தொடர்ந்து ஃபாஸ்ட் அட்டாக்ஸை கொடுக்குறான். எல்லா கில்டு தலைவர்களும் இம்ப்ரெஸ் ஆகுறாங்க. யீயிங் ஜென், டுவானோட திறமைகள் நிஜமாவே நம்ப முடியாதது, அவனோட வேகம் பல மடங்கு அதிகமாயிருக்குன்னு சொல்றாரு. ஷூ, இவன் நிஜமாவே 4வது டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல தான் இருக்கானான்னு கேட்டு டுவானோட மூமெண்ட்ஸை பார்த்து, இவன் ஆல்ரெடி பிரசிடென்ட் லூவை கூட தாண்டி போயிட்டான்னு கத்துறான்.
அப்போ டுவான் ஒரு பெரிய டெமோனுக்கு முன்னாடி வந்து நிக்கிறான். அவன் கொஞ்சம் கூட பதறாம அந்த டெமோனை சிரமமே இல்லாம சீக்கிரம் முடிச்சு வைக்கிறான். அவ்வளவுதான், சிஸ்டம்ல இருந்து வாழ்த்துக்கள், ட்ரையலை வெற்றிகரமா முடிச்சிட்டீங்கன்னு நோட்டிஃபிகேஷன் வருது. அவன் நிஜமாவே இதை செஞ்சிட்டான்னு யாருக்கும் நம்பவே முடியல. ஆச்சரியமா மேல பார்க்குற டுவானுக்கு ஒரு பிரகாசமான வெளிச்சம் தெரியுது. சிஸ்டம், முதல் தடவை வெற்றிகரமா முடிச்சதுக்கான பரிசாக உங்களுக்கு கடவுளின் ஆசீர்வாதம், பிளெஸிங் ஆஃப் தி காட்ஸ் கிடைச்சிருக்கு. இது ஒரு ஃபர்பிடன் ஸ்பெல்னு தகவல் கொடுக்குது. கடவுளின் ஆசீர்வாதம்ங்கிறது ஒரு ஃபர்பிடன் ஸ்பெல்லா? இதை கேட்டதும் அங்க இருக்கிற தலைவர்கள் எல்லாரும் ஷாக். ஷூ ரொம்ப டென்ஷன் ஆகி, இது முதல் தடவை முடிச்சதுக்கான பரிசாச்சே, ஒருத்தர் முடிச்சிட்டா இதுக்கு அப்புறம் இதை எடுக்க வாய்ப்பு இல்லையான்னு நினைக்கிறான். இது என்னோட சீக்ரெட் ரீஜியன், இந்த பரிசு எனக்கு தான் சொந்தமா இருக்கணும்னு கோவப்படுறான். இதே சமயம் சிஸ்டம் டுவானோட உடம்ப ஸ்கேன் பண்ணி, உங்க ப்ரொஃபஷனல் லெவல் இன்னும் இந்த ஃபார்பிடன் ஸ்மெல்ல கத்துக்கிற அளவுக்கு அட்வான்ஸ்டா இல்லன்னு தகவல் கொடுக்குது. இதை கேட்ட டுவான் ஷாக்காக ஓல்டு மேன் லாவோவும் அப்படின்னா என்ன அர்த்தம்னு குழம்புறாரு. இதை தன்னோட ஃபோன்ல பார்த்த ஃபன், டெமோன் கிங் நினைவுகள்ல இந்த உலகத்துல இருக்கிற ப்ரொஃபஷன்ஸ் இன்னும் அதோட சரியான வடிவத்தை அடையல, அதனால தான் அவனுக்கு அந்த பரிசை வாங்க முடியலன்னு நினைக்கிறான். அப்போ சிஸ்டம், பரிசு மாற்றப்பட்டிருக்கு, டிவைன் கிரேஸோட எம்ப்ளம் கிடைச்சிருக்குன்னு அறிவிக்குது. இந்த திடீர் மாற்றத்துக்கான காரணம் என்னன்னு டுவான் குழம்புறான். சிஸ்டம் உடனே டுவானுக்கு அவனோட ப்ரொஃபஷன் முன்னேற்றத்துக்காக 3 வேறு வழிகள் இருக்குன்னு சொல்லுது. உங்க ப்ரொஃபஷன் ஸ்ட்ரென்த் கேட்டகரியை சேர்ந்தது, 12 கடவுள்களின் ஆதிசக்தியால ஆசீர்வதிக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு டுவான் உடனே ஸ்வர்ட் பாத் சிம்பலை தேர்ந்தெடுக்கிறான். உடனே சிஸ்டம் 3 ஆப்ஷன்ஸை காட்டுது. ப்ரொஃபஷனல் பாத், ஸ்பிரிச்சுவல் ஸ்வர்ட் மாஸ்டர். இதுல மாஸ்டர் தன்னோட உயிர் சக்தியை கொண்டு வாளை கட்டுப்படுத்துவாரு, ரொம்ப துல்லியமாகவும் மரணகரமாகவும் இருப்பாரு, மாஸ் காட்டுவாரு. 2வது ஆப்ஷன் ப்ரொஃபஷனல் பாத் சுப்ரீம் காம்பேட் செயின்ட். இதுல வெளியில இருந்து எந்த ஐட்டமும் யூஸ் பண்ணவே மாட்டாங்க. ஒவ்வொரு அடியிலும் உதையிலும் தன்னோட சக்தியிலும் உச்சத்தை எட்டுவாங்க. கணிசமான பவர் இருக்கும். கடைசியா ப்ரொஃபஷனல் பாத் செலஸ்டியல் வாரியர். இதுல பல வகையான ஆயுதங்களை பயன்படுத்துறதுல ஸ்பெஷலிஸ்ட். எதிரிகளோட ஸ்கில்ஸை சண்டை நேரத்திலேயே கவனிச்சு புரிஞ்சுக்க முடியும். இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையும் டுவான் பார்த்துட்டு, என்னோட ஆயுதம் ஒரு சின்ன கத்தி, ஷார்ட் சோர்ட், ஒரு டேகர் டைப், அதனால ஸ்பிரிச்சுவல் ஸ்வாட் மாஸ்டர் பாதையை தேர்வு செஞ்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறான். அதை தேர்ந்தெடுத்ததும் ஒரு எம்ப்ளம் தெரிய ஆரம்பிக்குது. சிஸ்டம் உடனே, உங்களுக்கு எம்ப்ளம் ஆஃப் டிவைன் கிரேஸ் கிடைச்சிருக்கு. இது ஒரு உயர்தர கன்சியூமபிள் ஐட்டம். இது உங்களுக்கு நிரந்தரமா 4 ஸ்ட்ரென்த் பாயிண்ட்களும் 4 எண்டூரன்ஸ் பாயிண்ட்களும் கொடுக்கும். கூடவே உங்களோட உயிர் சக்தி, வைட்டல் எனர்ஜி, மீட்கும் வேகத்தை 80% நிரந்தரமா அதிகரிக்கும்னு சொல்லுது. சிஸ்டம் மேலும், எம்ப்ளம் ஆஃப் டிவைன் கிரேஸுங்கிறது பிரபஞ்சத்தோட அடிப்படை விதிகளை கொண்ட தெய்வீக சக்தியால் உருவானது. பயப்படாம இதை உள்வாங்கிறதுல கவனம் செலுத்துங்கன்னு சொல்லுது. டுவான் உடனே கவனம் செலுத்தி அந்த எம்ப்ளம உள்வாங்க ஆரம்பிக்கிறான். இதே சமயம் வெளியில யான்ஸ்வான் அலாரமாகி, எல்லாரும் வானத்தை பாருங்க, ஏதோ தெரியுதுன்னு சொல்றாரு. அந்த நேரத்துல வானத்துல ஒரு சிஸ்டம் மெசேஜ் தெரியுது. கடவுளின் ட்ரையல்ஸ், ரூயின்ஸ் ஆஃப் லாரல் சிட்டி, உலகத்தரம் வாய்ந்த சிரமத்துல வேர்ல்ட் லெவல் டிஃபிகல்ட்டி லெவல்ல முடிஞ்சிருக்கு. டிவைன் கிரேஸ் எம்ப்ளம் டிராப் ரேட் 0ல இருந்து 1%. இதோட பயங்கரமான விஷயம் என்னன்னா, இந்த மெசேஜ் அந்த ட்ரையல் தளத்துல மட்டுமில்லாம உலகம் முழுக்க தெரியுது. மக்கள் எல்லாம் ஷாக் ஆகி டக்குன்னு போனை எடுத்து ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. திடீர்னு வந்த அந்த வார்த்தைகளோட அர்த்தத்தை புரிஞ்சுக்க அவங்க ஆவலா இருக்காங்க. நம்ம ஹீரோ ஃபன் ஜன்னல் கிட்ட வந்து பார்க்க, சிஸ்டம் அவனுக்கு கடவுளின் ட்ரையல்ஸ் பத்தி நோட்டிஃபை பண்ணி, சீக்ரெட் ஏஜினை முடிச்சு அதோட பவரை உங்களுக்கு சாதகமா யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லுது. ட்ரையல் தளத்துல இருக்கிற லீடர்ஸ் இந்த ட்ரையல்ஸோட வேர்ல்ட் லெவலை தெரிஞ்சுக்கிட்டு ஒரே பேனிக் ஆகுறாங்க. லீடர் ஆர்கா, இந்த மெசேஜை மற்ற இடங்கள்ல இருக்கிறவங்களும் பார்த்துருக்காங்க, இது ஒரு குளோபல் அனௌன்ஸ்மெண்ட்டா இருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறாரு. கொஞ்ச நேரத்துல டுவான் போர்ட்டல்ல இருந்து வெளியே வர எல்லாரும் அவனை நோக்கி ஓடி வராங்க. இங்ஸன், டுவானோட ஸ்ட்ரென்த்தை இனிமே 4th டிரான்ஸ்ஃபர்மேஷன்னு அளக்க முடியாது, இவனால தான் இந்த உலகத்தோட முழு மதிப்பீட்டு சிஸ்டமும் புரட்சிகரமா மாறப்போகுதுன்னு நம்பி உடனே டுவான் கிட்ட, நீ சியான்யூ கில்ட்ல சேர ஆர்வமா இருக்கியான்னு கேக்குறாரு. மூத்தவர் ஆர்கா உடனே, ஜூ கில்டு ரொம்ப நல்ல சலுகைகள் கொடுக்கும், முழு திருப்திக்கு நான் உத்தரவாதம் கொடுக்கறேன்னு சொல்றாரு. தான் மட்டும் பின்தங்கிடக்கூடாதுன்னு வாங்போ கூட ஷியார்னு கில்டு சொல்ற நிபந்தனைகளையும் கொஞ்சம் கேட்கக்கூடாதான்னு கேக்குறான். ஆனா டுவான் சிரிச்சுக்கிட்டே, மந்திக்கணும், இப்போதைக்கு எந்த கில்டுலையும் சேர எனக்கு ஆர்வம் இல்லன்னு சொல்றான். இதுக்கு பிறகு டுவான் வீட்டுக்கு திரும்பி வந்து சந்தோஷமா, நான் ஜெயிச்சிட்டேன் மாஸ்டர், உங்க நம்பிக்கையை நான் ஏமாத்தலன்னு சொல்றான். ஃபன் சிரிச்சுக்கிட்டே வாழ்த்தி, இந்த ட்ரையலை முடிக்க உன்னோட சொந்த முயற்சியும் ரொம்ப முக்கியம்னு சொல்றான். கொஞ்ச நேரம் பேசிட்டு அவங்க ஒரு டேபிள்ல உட்கார, ஃபன் அந்த எம்ப்ளம வரைய ஆரம்பிக்கிறான். ஃபோன்ல சரியா பார்க்க முடியலன்னு சொல்றான். வரைஞ்சு முடிச்சதும் அதை டுவான் கிட்ட காட்டி, நீ சொன்ன எம்ப்ளம் ஆஃப் டிவைன் கிரேஸ் இந்த ஸ்கெட்ச் மாதிரி இருக்கான்னு கேக்குறான். டுவான், ஆமா,
டிசைன் மட்டும் வேற மாதிரி ஆனா வடிவம் ஒண்ணுதான்னு சொல்றான். ஆச்சரியமாகி உடனே ஃபன் கிட்ட உங்களுக்கு எம்ப்ளம்களை பத்தி ஏதாவது தெரியுமான்னு கேக்குறான். ஃபன் சிரிச்சுக்கிட்டே ஆமா எனக்கு தெரியும், ஒரு தடவை ஒரு மிஷனை முடிச்சப்போ எனக்கு ஒன்னு கிடைச்சது, அதை நான் என்னோட ஃப்ரெண்ட் வாங்கியூக்கு கொடுத்தேன்னு சொல்றான். இத கேட்ட ட்வானால நம்பவே முடியல. மாஸ்டர் தெய்வீக பொருட்களை கூட சாதாரணமா கொடுக்கறாரு, என்னோட முயற்சி இன்னும் போதுமானதா இல்ல போலன்னு நினைக்கிறான். ஃபன் இந்த நேரத்துல ட்வான் சொன்ன எம்ப்ளம் ஆஃப் டிவைன் கிரேஸ் கடவுளோட சக்தியால் உருவானதுங்கிற விஷயத்தை யோசிக்கிறான். நம்ம கிட்டயும் தெய்வீக சக்தி இருக்கு, அப்ப நம்மால ஒரு சாதாரண டொமைன்ல கூட எம்ப்ளம் பெற முடியுமா நீ யோசிக்கிறான். ஆனா அவனுக்கு இன்னொரு அவசரமான கவலை ஞாபகம் வருது. அது 12 அந்த 12 கடவுள்கள் நான், அவங்க எல்லாத்தையும் நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்குமான்னு ஃபன் யோசிக்கிறான். ட்வான் இந்த தெய்வீக எம்ப்ளத்தை பெறுறதுக்காக கில்ட் ஆஃப் த டெட் இப்போதே வேலைய ஆரம்பிச்சிட்டாங்க. ட்ரையல்ஸ் இருக்கிற சீக்ரெட் ரீஜன்ஸை தேட ஆரம்பிச்சிட்டாங்க. மற்ற கில்ட்ஸ் எல்லாமே இதுல இன்வால்வ் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும்னு ஃபன் கிட்ட விளக்குறான். ஃபன் யோசனையா, சிஸ்டம் ட்வானோட ட்ரையல் முடிவை ஒரு மிஷனா எடுத்துக்கிச்சு போல. அப்ப இந்த ட்ரையலை முடிச்சுட்டு வரவங்கள என்னால கட்டுப்படுத்த முடியுமா? அந்த பவரை தனக்காக யூஸ் பண்ணலான்னு நினைக்கிறப்போ, ஒருவேளை இந்த ட்ரையலை முடிச்சுட்டு வரவன் எதிரியா மாறிட்டா என்ன பண்றதுன்னு ஒரு பயம் வருது. இந்த தெய்வீக எம்ப்ளம் எனக்கு பெரிய கவலை இல்ல. நிஜமான ஆபத்து என்னன்னா, இந்த ட்ரையல் ரீஜியன் வழியா போறவங்க ஃபர்பிடன் மேஜிக்கை கத்துக்க முடியும். அந்த மேஜிக் ஒரு எதிரி கையில கிடைச்சா அது எனக்கு பெரிய ஆபத்து. ஏன் இருப்பு தெய்வங்களுக்கு தெரிஞ்சா இன்னும் பெரிய பிரச்சனைன்னு ஃபன் யோசிக்கிறான். சமீபத்துல தான் சந்திச்ச சாளல்களை நினைச்சு பெருமூச்சு விட்டுட்டு, இந்த ட்ரையலை முடிச்சு வர்றவங்க எல்லாரையும் நம்ம குரூப்புக்குள்ளேயே கொண்டு வர முடியுமா? அது கஷ்டம்தான் போலன்னு நினைக்கிறான். இந்த நேரத்துல ட்வான் ஹீரோவோட கவனத்தை தன் பக்கம் இழுத்து, மாஸ்டர் உங்ககிட்ட இன்னொரு விஷயத்த சொல்லணும், நான் பண்ணது சரியா இல்லையான்னு தெரியலன்னு சொல்றான். ஃபன் ஆர்வமாகி என்ன விஷயம்னு கேக்குறாரு. ட்வான் தான் ஷார்ப் ப்ளூ கில்ல இருந்தப்போ நடந்ததை சொல்றான். ஷியூ ரொம்ப கூச்சத்தோட வந்து, நம்ம கான்ட்ராக்ட் படி ட்ரையல்ஸ் ரீஜன்ல உனக்கு கிடைச்ச ரிவார்ட்ஸை ஷார்ப் ப்ளூ கில்டு கிட்ட ஒப்படைக்கணுமேன்னு சொன்னானா. அதனால ட்வான் டிராப்ஸை ஷியூ கிட்ட கொடுத்துட்டு, தெய்வீக எம்பளம் உடம்புல ஏறிடுச்சு, அதனால அதை கொடுக்க முடியாதுன்னு சொல்லியிருக்கான். இத கேட்டதும் ஷியூ கோவத்துல, தெய்வீக எம்பளத்தை இங்க விட்டுட்டு போ, இல்லனா நீ இங்கிருந்து போக முடியாதுன்னு மனசுக்குள்ள கத்திக்கிட்டு உடனே அமைதியாகிட்டானா. வாயில மட்டும்தான் சொல்ல தைரியம் இருந்திருக்குன்னு ஃபன் நினைக்கிறான். கொஞ்ச நேரத்துல அங்க இருக்கிற தலைவர்கள் எல்லாரும் அந்த பொருட்களோட அரிதான தன்மையையும் உயர்தரத்தையும் பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. ஃபர்கெட்ஃபுல் போஷன் மறதி மருந்து ஃபார்முலாவை கையில வச்சிருக்கிற ஷியூ ரொம்ப த்ரில் ஆகுறான். லெவலப் பண்றதே கஷ்டம், இது ஒரு குறிப்பிட்ட ஸ்கில்லை நீக்கி அந்த ஸ்கில் ஸ்லாட்டை மறுபடியும் காலியாக்கும். ஸ்கில் ஸ்லாட் ரொம்ப விலை உயர்ந்தது, ஒருத்தரோட ஸ்கில் தேர்வு தான் அவனோட எதிர்காலத்தையே தீர்மானிக்கும் நீ நினைக்கிறான். இந்த மருந்து கிடைச்சா பல புதிய வாய்ப்புகள் நமக்கு கிடைக்கும். அந்த உயர்நிலை எக்ஸ்பீரியன்ஸ் மருந்து மாதிரி இதுவும் உலகத்தையே மாத்த போற ஒரு மருந்து. இதை நம்மளே வச்சுக்கிட்டா ஷார்ப் ப்ளூ கில்ட் கண்டிப்பா பல சக்தி வாய்ந்த ஆட்களை இழுத்து சீக்கிரமே அதிகாரப்பூர்வ கில்டுகளை தாண்டிடும்னு நினைக்கிறான். ஆனா இந்த ஃபார்முலாவை ட்வான் வெளியே சொல்லாம வாய மூடுவானான்னு கவலைப்படுறான். இத மனசுல வச்சுக்கிட்டு ஷியூ உறுதியா ட்வான் கிட்ட, நம்ம கான்ட்ராக்ட் படி இந்த மருந்து ஃபார்முலா ரகசியமா இருக்கணும், இதை யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்றான். ஆனா ஷியூ பேசி முடிக்கிறதுக்குள்ள ட்வான் குறுக்கிட்டு, அந்த ஃபார்முலாவை நான் ஆல்ரெடி பார்த்துட்டேன், அது கிரேட் மிஸ்டீரியஸ் பாஸால தான் வந்தது, இதுவும் அதே ஃபார்முலா தான், நான் வெளியே சொல்லலைனாலும் பாஸால இதை தயாரிக்க முடியும்னு சொல்றான். ட்வான் சொன்னதை கேட்டு அங்க இருக்கிற எல்லாருக்கும் ஆச்சரியம். கோபமான ஷியூ, நாங்க முன்னாடியே விசாரணை பண்ணோம், இந்த ட்ரையல் ரீஜியனோட முதல் தடவை பரிசுகள் தனித்துவமானது, இதுவரைக்கும் எங்கேயும் ரெஜிஸ்டர் ஆகல, நீ சொல்றது அந்த கிரேட் மிஸ்டீரியஸ் பாஸ்க்கு ஆல்ரெடி இந்த ஃபார்முலா தெரியும்னு அர்த்தமா? உங்ககிட்ட அதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கான்னு கேக்குறான். ட்வான் தலகுனிஞ்சி யோசிக்கிறான். ஷியூவோ மாட்டிக்கிட்டான்னு சந்தோஷப்பட்டு, கிரேட் மிஸ்டீரியஸ் பாஸை வச்சு என்ன மிரட்ட பார்க்காத, எனக்கு சொந்தமானதை யாரும் எடுத்துட்டு போக முடியாது நீ எச்சரிக்கிறான். ட்வான் ஒரு ஆழ்ந்த மூச்சு விட்டுட்டு, பாஸுக்கு ஆதாரம் குடிக்க நான் அவசியம் இல்லைன்னு சொல்றான். அப்புறம் உங்ககிட்ட இருக்கிற அந்த உயர்நிலை எக்ஸ்பீரியன்ஸ் மருந்து கூட பாஸுக்கு தெரியும், அவர் அதை ரொம்ப முன்னாடியே தயாரிச்சிட்டாருன்னு சொல்றான். இதை கேட்ட ஷியூ அப்படியே ஷாக் ஆகி நிக்கிறான். இந்த பெரிய மிஸ்டீரியஸ் பாஸ்கி ட்ரையல்ஸ் ரீஜனை பத்தி தெரியவே வாய்ப்பில்லைன்னு விரக்தியோட கத்துறான். அங்கிருந்து எல்லா கில்டு தலைவர்களும் ட்வானோட இந்த நம்ப முடியாத பவர் அவன் அந்த போஷன்களை யூஸ் பண்ணதுனாலதான் வந்திருக்குமான்னு குழப்பத்துல இருக்காங்க. இந்த நேரத்துல இன்ஜன் ஓல்லாவோ சத்தமா சிரிச்சிட்டு இருக்கிறத பார்த்து, ஏன் இவ்வளவு சத்தமா சிரிக்கிறீங்கன்னு கேக்குறான். ஓல்லாவோ சாதாரணமா, எனக்கு சந்தோஷம் கொடுத்த ஒரு விஷயம் ஞாபகம் வந்துச்சுன்னு சொல்றாரு. இன்ஜன் ஆர்வமாகி, அப்படி என்ன சந்தோஷம்னு கேட்க லாவோ, அது உனக்கு சம்பந்தமில்லாத விஷயம்னு சிம்பிளா பதில் சொல்றாரு. இன்ஜன் கடுப்பாகி, நீங்க ரொம்ப பக்குவம் இல்லாதவரா இருக்கீங்கன்னு சொல்றான்.
ஆனா லாவோ நின்ஃபோங் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் போர்ஷனை 40 குப்பி சர்வ சாதாரணமா கொடுப்பான். ஏன்னா அவனுக்கு அதெல்லாம் ஒரு மேட்டரே இல்லைன்னு என் பேரன் சொன்னது உண்மையா தான் இருக்கும்னு யோசிச்சுட்டு என் பேரனை மாத்தின என் முடிவு நிஜமாவே ஒரு நல்ல தேர்வு தான்னு நினைக்கிறாரு. டுவான் வந்து இங்க எனக்கு வேற எதுவும் வேலை இல்லைன்னா நான் கிளம்பட்டுமான்னு கேக்குறான். லாவோ திரும்பி நானும் உன்னோடே வரேன்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒன்னா கிளம்புறாங்க. லாவோ ஃபன் டுவானை பார்த்து கிரேட் மிஸ்டீரியஸ் பாஸ் கிட்ட வேற ஏதாவது மருந்துகள் இருக்கான்னு கேக்குறாரு. என்னோட உடம்பு டார்க் ஃபோர்ஸால பாதிக்கப்பட்டு நாளுக்கு நாள் மோசமாகிட்டே போகுது. நான் இன்னும் கொஞ்ச வருஷம் உயிரோட இருந்து என் பேரனோட டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆசைப்படுறேன்னு சோகமா சொல்றாரு. டுவான் நான் பாஸ் கிட்ட கேக்குறேன்னு சொல்ல லாவோ ரொம்ப மனப்பூர்வமா நன்றி சொல்றாரு. நடந்த எல்லா விஷயத்தையும் ஹீரோ கிட்ட விளக்கிட்டு டுவான் நானே முடிவெடுத்ததுக்கு மன்னிக்கணும்னு கேட்க ஃபன் கவலைப்படாத, நீ எதுவும் தப்பு பண்ணல, அதனால மன்னிப்பு கேட்க தேவையில்லைன்னு சொல்றான். ஆனா லாவோட நிலைமை பத்தி ஃபன் யோசிக்கிறான். அவருக்குன்னா நாம முடிஞ்சா உதவலாம்னு நினைக்கிறான். அந்த நரிஷிங் போர்ஷன் ஓல்ட் மேன் உடம்புல வேலை செய்யுமாங்கிறது தான் அவனுக்கு இருக்க ஒரே கவலை. ஃபன் சிரிச்சுக்கிட்டு சரியா நீ போய் லாவோ ஃபன் கிட்ட அந்த நரிஷிங் எலிக்சரை ஒரு சில பாட்டில்கள் கொடுத்து ட்ரை பண்ண சொல்லுன்னு சொல்றான். டுவான் நிச்சயம் நான் சந்தோஷமா செய்வேன்னு ஒத்துக்கிறான். இதுக்கு பிறகு டுவான் லாவோட கம்பெனிக்கு போறான். அங்க போய் ஜிங் கிட்ட ஓல்ட் மேன் இங்க இருக்காரான்னு கேட்க அவ ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு, அதனால அவர் மெயின் ஆபீஸ்க்கு போயிருக்காருன்னு சொல்றா. டுவான் ஓல்ட் மேன் கிட்ட கொடுக்க சில மருந்துகள் வச்சிருக்கேன்னு சொல்ல ஜிங் என்கிட்ட கொடுத்துட்டு போங்க, லாவோ திரும்பி வந்ததும் நான் கொடுத்துட்றான்னு உத்தரவாதம் கொடுக்கறா. அதுக்கப்புறம் ஜிங் ஒரு ரூம்க்கு போய் பெல்ல அடிக்கிறா. ஃபன்ரூய் சினியூ சிட்டிக்கு இப்பதான் வந்தான். அவனுக்கு இங்க யாருமே தெரியாது. அதனால ஃபன்ரூய் உள்ள இருப்பானான்னு குழம்பி நாளைக்கு வரலாமான்னு யோசிக்கிறா. அந்த நேரத்துல ஃபன்ரூயோட கதவு கடியில இருந்து ஒரு டார்க் ஆரா கசிய ஆரம்பிக்குது. உள்ள ஃபன்ரூய் தரையில முட்டி போட்டு அந்த பயங்கரமான ஆரா சுத்தி வர வேர்த்து கொட்டி நடுங்கிட்டு இருக்கான். அவனோட காதுல ஒரு தீய குரல், சினிஸ்டர் வாய்ஸ், உன் தாத்தாவை காப்பாத்த நீ ஆசைப்படுறியா? நான் உனக்கு உதவ முடியும், ஆனா நீ எனக்கு கட்டுப்பட வேணும்னு கேக்குது. ஃபன்ரூய் ஒரு ஆழமான மூச்சு விட்டு நான் கிரேட் லாவோ ஃபன்னோட பேரன், நீ எப்படி மனிதர்களுக்கு துரோகம் பண்ணி பிசாசு டீலிங் பேச துணிஞ்சன்னு கத்துறான். அந்த குரல் அவனோட மனசுல இன்னும் சத்தமாகி சிரிச்சுக்கிட்டே மனிதர்கள் எல்லாம் பலவீனமான உயிரினங்கள், விசித்திரமான விதிகளால் கட்டுண்டவங்க, நீ எவ்வளோ நேரம் எதிர்த்து பேசுவன்னு பார்க்கலாம், உன் தாத்தா உன் கண்ணு முன்னாடியே சாகும்போது கூட இப்படிதான் பேசுவேன்னு நான் பாக்குறேன்னு கேலி பண்ணுது. கொஞ்ச நேரம் கழிச்சு ட்ரைனிங் ஃபீல்ட ஃபன்ரூயி மட்டும் ஸ்டான்ஸ்ல தனியா உட்காந்து அந்த குரல் சொன்னதையே யோசிச்சுட்டு இருக்கான். திடீர்னு நம்ம ஹீரோ ஃபன் அங்க வந்து ஏன் இவ்ளோ ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கன்னு கேக்குறான். நின்ஃபோங் உடனே போனை எடுத்து மனசு ரிலாக்ஸ் ஆக நாம 3 கிங்டம்ஸ் கேம் விளையாடலாமான்னு லாவோட பேரன் கிட்ட கேக்குறான். ஃபன்ரூயி கொஞ்சம் வெக்கத்தோட சாரி என்னோட தாத்தா ஸ்கூல்ல கேம் விளையாட அனுமதிக்க மாட்டாருன்னு சொல்றான். ஃபன் சிரிச்சுட்டு பரவாயில்ல, உன் தாத்தா திரும்பி வந்ததும் சேர்ந்து விளையாடலாம், லாவோட ஸ்கில்ஸ் அசத்தலா இருக்கும்னு சொல்றான். ரூயி அப்போ என்னாலதான் என் தாத்தா அந்த கேம் விளையாடவே கத்துக்கிட்டாருன்னு சொல்றான். இது கேட்டு ஃபன் குழப்பமாகி என்னன்னு கேக்குறாரு. ஃபன் குழப்பமா என்ன சொல்றீங்கன்னு கேக்குறாரு. ஃபன் ரூயி தான் சின்ன வயசுல இருக்கும்போது தன்னோட அப்பா அம்மா மிஷன்ல செத்து போனதை பத்தி சொல்றான். அந்த சம்பவம் அவனை ரொம்ப பாதிச்சிருச்சான். அவன் யார் கூடயும் பேசாம நாள் ஃபுல்லா ரூம்லயே அடைஞ்சு ஆன்டி சோஷியல் மாதிரி ஆயிட்டான். அதனால தாத்தா லாவோ ஃபன்க்கு எப்படி ஆறுதல் சொல்றதுன்னு தெரியலையாம். அப்பதான் ரூயிக்கு சண்டை போடுற கேம்ஸ் பிடிக்கும்னு ஞாபகம் வந்திருக்கு. லாவோ ஃபன் யாருக்கும் தெரியாம அந்த கேம்ஸை விளையாட கத்துக்கிட்டாராம். ரூயோட இருண்ட நேரங்கள்ல தாத்தா தான் கூட இருந்து அவன் அந்த சங்கடத்துல இருந்து வெளியே கொண்டு வந்தாரு. அதனாலதான் ரூயி அவருக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கு. இதெல்லாம் சொன்ன ரூயி சிரிச்சுக்கிட்டு திடீர்னு எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லி அனாய் பண்ணிட்டேனா சாரின்னு கேக்குறான். இதே சமயம் லாவோஃபன் மத்தவங்களோட சேர்ந்து ஒரு மீட்டிங் ரூம்ல இருக்காரு. அங்க ஒருத்தர் ஸ்கிரீன்ல இருக்கிற ஆளை காட்டி இவர் போங் ஹி 4 ஸ்டார் ப்ரொஃபஷனல் 3rd டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல இருக்காரு. 8 வருஷத்துக்கு முன்னாடி சீக்ரெட் லேண்ட்ல ஒருத்தரை தாக்கினதுக்காக 15 வருஷம் ஜெயில அடைச்சாங்க. ஆனா 6 வருஷத்துக்கு முன்னாடி ஜெயில இருந்து மர்மமா காணாம போயிட்டாருன்னு சொல்றாரு. அடுத்து இன்னொருத்தர கூயிங்க காட்டி இவரும் 4 ஸ்டார் ப்ரொஃபஷனல் 3rd டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல இருக்காரு. இவரோட கண்ட்ரோல்ல இருந்த ஒரு வேரியன்ட் 5 வருஷத்துக்கு முன்னாடி அவரோட வீட்ல இருந்து மர்மமா காணாம போயிடுச்சு அறிமுகப்படுத்துறாரு. 2 பேரையும் அறிமுகப்படுத்தினதுக்கு அப்புறம் அவங்க ஒரு வீடியோ ப்ளே பண்றாங்க. அந்த 4 கண்ண ஆளு சில நாளுக்கு முன்னாடி இவங்க 2 பேரும் ஷிங்வான் சிட்டில இருக்கிற பாங்கியோட பழைய வீட்டுக்கு திரும்பி வந்து 2 வயசான அட்வென்ச்சரர்களையும் அவங்க குடும்பத்தையும் கொலை பண்ணிட்டாங்க, யாரும் தப்பிக்கலன்னு சொல்றாரு. சில டாக்குமெண்ட்ஸை நாவோஃபன் கிட்ட கொடுத்து கொல்லப்பட்ட அந்த 2 அட்வென்ச்சரர்களும் பாங்கிய முன்னாடி பிடிச்ச டீம்ல இருந்தவங்க. அதனால லாவோஃபனோட டீமுக்கு எதிராக பழி வாங்குறதான் பாங்கியோட நோக்கம் போலன்னு சொல்றாரு. அங்கிருந்து இன்னொருத்தர் பதிவுப்படி செத்துப்போன 2 பேரும் 4th டிரான்ஸ்ஃபர்மேஷன் எக்ஸ்பர்ட்ஸ். அவங்க எப்படி வெறும் 3rd டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல இருந்த 2 பேர்கிட்ட தோத்து அவங்க குடும்பத்தை வெட்டும்போது ஒன்றும் பண்ண முடியாம போனாங்கன்னு கவனப்படுறாரு. அந்த 4 கண்ண ஆளு ஒரு அட்வென்ச்சரோட வீட்ல சிசிடிவி கேமரா இருந்ததை சொல்றாரு. அவர் உடனே அந்த சண்டை காட்சியை ப்ளே பண்றாரு. அதுல ஒரு அட்வென்ச்சரர் கொலைகாரர்கள்ல ஒருத்தரை ஃபேஸ் பண்ணி தயக்கமே இல்லாம தன்னோட வாழை அடிக்கிறான். ஆனா கூயிங் ரொம்ப சுலபமா டாட்ஜ் பண்ணி ஒரு கையில இருக்கிற டேகரால அந்த அட்வென்ச்சரரை குத்துறான். இதை பார்த்தா அங்க இருக்கிற எல்லாரும் கவனப்பட்டு நம்ப முடியாம இருக்காங்க. அது மட்டும் இல்லாம கூயிங் மேலும் பல அடிகளை கொடுத்து அந்த அட்வென்ச்சரோட உடம்பு ஃபுல்லா குத்தி தொலைச்சு திருப்பி தாக்க வாய்ப்பே கொடுக்கல.
லாவா ஃபன் பக்கத்துல இருந்த ஆள் பதட்டத்தோட வேர்த்து கூயிங் ஆல்ரெடி 5th டிரான்ஸ்ஃபர்மேஷன் பவரை தாண்டி போயிட்டான் போலன்னு சொல்றாரு. இத பார்த்த லாவோவும் பயந்து நேருக்கு நேக் சண்டேல நானும் அவனுக்கு ஈடு கொடுக்க மாட்டேன் போல. இவன் 3rd டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல இருக்கும்போதே காணாம போய் இப்போ இவ்ளோ பவரோட வந்திருக்கான். இவன் என்ன செஞ்சான், என்ன கஷ்டப்பட்டான்னு தெரியலையே நீ யோசிக்கிறாரு. இதே சமயம் சுன் வீட்ல மிஸ்டர் சென் ரொம்ப பதட்டமா இருக்காரு. திடீர்னு கதவு திறக்க இங்கும் பாங்கியும் உள்ள வராங்க. சென் வேர்த்துக்கோட்ட ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செஞ்சீங்க, என்னோட பையனை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதான்னு கேக்குறாரு. பாங்கி சின்னையாவோட காணாம போனதை பத்தி எந்த தகவலும் கிடைக்கல, ஆனா தேடும்போது ஒரு சக்தி வாய்ந்த டார்க் ஃபோர்ஸை உணர்ந்தோம்னு சொல்றான். ஷாக்கான மிஸ்டர் சுன் அதுக்கு என்ன அர்த்தம்னு கேக்குறாரு. பாங்கி லோ லெவல் ஃபேவர்ட் ஒன்ஸால டெமன் லார்டோட ஆசீர்வாதத்தோட தான் டார்க் ஃபோர்ஸை யூஸ் பண்ண முடியும். முன்னாடி சினியூ சிட்டில செத்துப்போன ஆளு ஒரு டெமன் லார்டோட சாதாரண ஆள் மட்டும்தான். எங்க மாதிரி உண்மையான ஃபேவர்ட் ஒன்ஸை டெமன் லார்ட் தனியா கூப்பிட்டு ரகசிய இடத்துல நீண்ட காலமா ட்ரைனிங் கொடுப்பாரு. வெளி உலகத்தோட தொடர்பு துண்டிக்கப்படும். சின்னையாவோட நிலைமை முன்னாடி எங்களுக்கு நடந்த மாதிரியே தான் இருக்கு. அதனால சின்னையாவும் ஏதோ ஒரு டெமன் லார்டோட கவனத்தை ஈர்த்து சீக்ரெட் ரீஜன்ல ட்ரைனிங் பண்ற வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இன்னும் விளக்குறான். ஷாக்கான மிஸ்டர் சுன், என்னோட பையன் ஏதோ சடங்கு பண்ண பாக்குறான்னு தான் எனக்கு தெரியும், ஆனா நீங்க இந்த டெமன் லார்ட் பத்தி சொல்றதெல்லாம் போங்கி எனக்கு முழுசா தெரியல. ஆனா சின்ன ஐயா சடங்குகள் பண்ற இருண்ட அறைய நான் செக் பண்ணினேன். அங்க எல்லா ஏற்பாடுகளும் சரியா இருக்கு. அவர் தொடர்ந்து சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிட்டு இருந்தா அவரோட திறமையால ஒரு டெமான் லார்டோட கவனத்தை ஈர்க்க முடியும்னு சொல்றான். இத கேட்ட மிஸ்டர் சுன் சந்தோஷத்துல துள்றாரு. எனக்கு தெரியும், சீக்கிரமே வாங்கு குழுமத்தால என்னோட போட்டி போட முடியாதுன்னு நினைக்கிறாரு. போங்ஹி ஒரு பேப்பரை மிஸ்டர் சுன் கிட்ட கொடுத்து, டின்னர் முடிஞ்சதும் எங்கள ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போக காரை ஏற்பாடு பண்ண முடியுமான்னு கேக்குறான். பேப்பர்ல இருந்தத பார்த்த சுன், இந்த குறிச்சு இடத்துல யாரையாச்சும் தேடுறீங்களான்னு கேட்க போங்ஹி ஆமான்னு சொல்றான். இங்கும் போங்கியும் ஒரு தீய எக்ஸ்பிரஷனோட நாங்க ஒரு வருங்கால சிஷ்யனை பார்க்க போறோம்னு தெளிவா சொல்றாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ஃபன் ருயி தன்னோட ஃபிளாஷ்பேக்கை நினைச்சு பார்க்கறான். தன்னோட அப்பா அம்மா உயிர் தியாகம் செஞ்சுதான் கட்டுப்படுத்த முடியாத சீக்ரெட் ரீஜன் நுழைவாயில மூடினாங்க. அவங்க தான் முழு நகரத்தையும் பேரழிவுல இருந்து காப்பாத்துனாங்க. எல்லா குடிமக்கள் சார்பாகவும் ரொம்ப நன்றி, ஆழ்ந்த இரங்கல்கள்னு யாரோ தன்னோட தாத்தா கிட்ட சொன்னது ஞாபகம் வருது. இதெல்லாம் நினைச்சுக்கிட்டு ரூயி ஜன்னல் கிட்ட வந்து விண்மீன்களை பார்க்கறான். அப்போ கதவை தட்டும் சத்தம் கேக்குது. பக்கத்துல போய் யாருன்னு கேக்குறான். கதவை திறந்தா 2 தீய உருவம் மாதிரி ஆட்கள் நிக்கறாங்க. ரூயி, நீங்க யார தேடுறீங்கன்னு கேட்க போங்கி ஒரு மோசமான சிரிப்போட, ஃபன் ரூயி நீதானான்னு கேக்குறான். ரூயி ஆமான்னு சொல்ல போங்கி, உள்ள வர அனுமதிக்கிறியா, சில விஷயங்கள் பேசணும்னு கேக்குறான். ரூயி சீரியஸ் ஆகி, நீங்க யாருன்னு சொல்லுங்கன்னு கேக்குறான். இவங்க 2 பேரும் ரொம்ப விசித்திரமா இருக்காங்க, இவங்கள சுத்தி ஒரு ஆபத்தான ஆறா இருக்குன்னு நினைக்கிறான். போங்கி ரூயிய மாஸ்டர்னு கூப்பிட்டு, நாங்க உங்கள பார்க்க வந்தோம், இப்போ இருந்து எங்கள அண்ணன்கள்னு கூப்பிடணும்னு தெளிவா சொல்றான். மாஸ்டரா, என்ன சொல்றீங்கன்னு ரூயி குழப்பமாகி கேட்க அவங்க, நேத்து ராத்திரி எங்க மாஸ்டரை நீ சந்திச்சன்னு சொல்றாங்க. இத கேட்டதும் ஃபன் ரூயிக்கு ஷாக்கு. அவங்கள பார்க்க அங்க ஒரு டார்க் ஆரா தெரியுது. அது நேத்து ராத்திரி இவங்கிட்ட பேசின அதே ஆறாதான். டைம் வேஸ்ட் பண்ணாம அவன் தன்னோட ஆர்மரை போட்டுக்கிட்டு அவங்கள தாக்க ரெடியாகிறான். ஆனா அவன் ரியாக்ட் பண்றதுக்கு முன்னாடியே போங்கி அவனோட தலைய பலமா பிடிச்சு சுவருக்கு எதிரா தூக்கி அடிக்கிறான். அந்த சுவரு போங்கியோட சக்திக்கு ஈஸியா உடைஞ்சு போகுது. கோபமான பொன்னிற முடி கொண்டவன், எப்படி எங்க அண்ணனை தாக்க துணிஞ்சன்னு ரூயே கேக்குறான். ரூயி கோபத்துல போங்கியோட கைய தன் தலையிலிருந்து எடுக்க போராடுறான். ஆனா உடனே வயித்துல ஒரு பலமான குத்து விழுது. ரூயி கடும் வலியோட நிறைய ரத்தத்தை கக்கிக்கிட்டு இருக்கான். போங்கி ரூயியோட உடம்ப தூக்கி, மாஸ்டர் நீ பக்குவம் இல்லாதவன இருக்கேன்னு சொன்னாரு, அதான் நாங்க உன்கிட்ட பேச வந்தோம். எங்க மாஸ்டர் உன் மேல ரொம்ப மரியாதை வச்சிருக்காரு, உனக்கு ஒரு பெரிய சக்திய கொடுக்க தயாரா இருக்காரு, அது உன் தாத்தாவோட உயிரை கூட காப்பாத்த முடியும். ரூயி ஒத்துக்கிட்டா அவன் ஒரு கிரேட் எக்ஸ்பர்ட்டா ஆக முடியும்னு போங்கி சொல்றான். ஆனா ரூயி போங்கி கிட்ட எந்த காலத்திலயும் நான் ஒத்துக்கவே மாட்டேன்னு தெளிவா சொல்றான். போங்கிக்கு இவன் மேல வெறுப்பு வருது. ஆனா உடனே இங் வந்து, வீடு முழுக்க தேடிட்டேன், டைரக்டர் ஃபன் இங்க இல்லன்னு சொல்றான். பொன்னிற முடி கொண்டவன், அடடா, அந்த வீரனை வரவேற்கணும்னு நினைச்சேன், மிஸ் ஆயிடுச்சேன்னு விரக்தியோட சொல்றான். கோபத்துல நடுங்கின ரூயி, என் தாத்தாவை ஒன்னும் பண்ணிடாதீங்கன்னு கெஞ்சுறான். போங்கி ரூயியோட தலையிலிருந்து கையை எடுத்துடுறாரு. ரூயி முகம் குப்புற தரையில விழுறான். போங்கி, உன் தாத்தாவை பலி கொடுத்தா இன்னும் பெரிய டார்க் பவர் கிடைக்கும்னு கேள்விப்பட்டேன். இப்போ ஓல்டு லாவோவோட உயிர் உன் கையில தான் இருக்கு. 3 நாள் டைம் கொடுத்து நீ எங்க சிஷ்யனாக ஒத்துக்கிட்டா பழையதெல்லாம் மறந்துடலாம்னு சொல்றான்.
போங்கி ஒரு தீய எக்ஸ்பிரஷனோட, ஒத்துக்கலனா 3 நாள்ல உன்னோட ஓல்டு மேன் செத்துப்போன தேதியா இருக்கும்னு சொல்றான். ரூயியும் அவங்க தாத்தாவும் இருக்கிற ஒரு போட்டோவை பார்த்து, இது கல்லற வைக்க நல்லா பொருந்தோம்னு கேலி பண்றான். இதே சமயம் சாவேஜ் ட்ரைபோட டஞ்சன்ல ஒரு டமான் கோபத்துல தன்னோட கோடாலியால பலமான தாக்குதல தொடுக்க ரெடியா இருக்கு. நம்ம ஹீரோ ஃபன் நம்பிக்கையோட அந்த டெமான் தாக்க வரத பார்த்துட்டு தன்னோட ஸ்டாஃபை யூஸ் பண்ணி அந்த மான்ஸ்டரை எளிதா அழிச்சிடுறான். அங்க ஒரு தடமும் கூட இல்ல. ஃபன் ரொம்ப விரக்தியில இருக்கான். இப்போதைக்கு லெவலப் பண்ற சரியான இடம் அவனுக்கு கிடைக்கல. அதனால வேற வழியில்லாம சாதாரண டஞ்சன்கள்ல பிராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் சேர்த்துட்டு இருக்கான். அப்போ சிஸ்டம்ல இருந்து, மிஷனை பத்தி கவலைப்படாத, இது ஒரு சின்ன வேலைதான்னு மெசேஜ் வருது. 2வது டிரான்ஸ்ஃபர்மேஷன் அடைஞ்சு ரிப்பேரை முடிக்கணும். அதிகபட்சம் 60 நாட்கள், உனக்கு 43 நாட்கள் டைம் இருக்குன்னு சிஸ்டம் சொல்லுது. தோல்விக்கான தண்டனை ஹோஸ்டின் மரணம். ஃபன், இந்த வேகத்துல போனா இந்த மிஷனை முடிக்க நான் பக்கத்துல இருக்கிற டஞ்சன்கள்ல தான் கவனம் செலுத்தணும்னு யோசிச்சுட்டு இருக்கான். அவன் யோசிச்சுட்டு இருக்கும்போதே ஃபோன் அடிக்குது. டுவான், என்ன வேணும்னு கேக்குறான். டுவான், ஓல்டு லாவோ ஃபன் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்க சொன்னாரு. இன்னும் கொஞ்சம் தயக்கத்தோட சொல்றான். ஃபன், சுத்தி வளைக்காம டக்குன்னு சொல்லுன்னு கேக்குறான். டுவான், ஓல்டு லாவோ ஃபன் கிரேட் மிஸ்டீரியஸ் மாஸ்டரா தன்னோட மாஸ்டரா ஏத்துக்கணும்னு ஆசைப்படுறாருன்னு சொல்றான். பிறகு சிட்டில இருக்கிற 2வது ஹாஸ்பிட்டல்ல ஃபன் ரூயிய பார்க்க போறாரு. ரூயி, பார்க்க வந்ததுக்கு நன்றின்னு சொல்றான். ஃபன், எப்படி ஃபீல் பண்றன்னு நேரடியா கேக்குறான். ரூயி, எனக்கு உடம்பு நல்லா இருக்கு. ஆனா டார்க் பவர் கண்ட்ரோல்ல இருக்கான்னு செக் பண்ண இன்னும் சில நாள் ஹாஸ்பிட்டல்ல இருக்கணும். இது மியூட்டன்ஸுக்கான ஸ்பெஷல் வார்டு. நான் இப்படி ஒன்ன பார்த்ததே இல்லன்னு சொல்றான். ஃபன் சிரிச்சுக்கிட்டே, சாதாரணமா யாருக்கும் இங்க அனுமதி கிடைக்காதுன்னு சொல்றான். இதே நேரம் ஹாஸ்பிட்டல் ரிசப்ஷன்ல லாவோ ஃபன் போங்கியோடவும் இங்கோடவும் போட்டோக்களை காட்டி, இவங்க 2 பேரும் ரொம்ப ஆபத்தானவங்க, பொது செக்யூரிட்டிக்கு பெரிய அச்சுறுத்தல், இந்த விஷயத்துக்கு நாடு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குது, ஆனா இன்னும் ஒரு தீர்வு கிடைக்கலன்னு சொல்றாரு. அந்த மிஸ்டீரியஸ் கிரேட் பாஸ் இந்த யோசனைக்கு சம்மதிப்பார்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலன்னு சொல்றாரு. டுவான், என்னோட பாஸ் உங்கள சிஷ்யனா ஏத்துக்கல, உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்க ஒரு வாய்ப்பு கிடைக்குதான்னு பார்க்க தான் அவர் சம்மதிச்சாரு. அவருக்கு அமைதியான வாழ்க்கை தான் பிடிக்கும், கெட்டவங்க தப்பிச்சு போறதா அவர் விரும்ப மாட்டாருன்னு விளக்குறான். லாவோ புரிஞ்சுகிட்டு, பாஸ்க்கு ஏதாவது கோரிக்கை இருக்கான்னு கேக்குறாரு. டுவான், எங்க பாஸ்க்கு ஒரு தனியான ட்ரைனிங் ஸ்பேஸ் வேணும். அது பெருசா இருக்க தேவையில்ல, ஆனா ரகசியமாகவும் வசதியாகவும் இருக்கணும். கூடவே நீங்களும் அங்க ஸ்பெஷல் ட்ரைனிங் எடுக்கலாம்னு சொன்னாரு. லாவோ ஃபன் ஒத்துக்கிட்டு, சீக்கிரமே கிரேட் மிஸ்டீரியஸ் பாஸுக்கு திருப்தியான பதில கொடுக்கறேன்னு உறுதி சொல்றாரு. அப்போ ஒரு சத்தம் கேட்க, லாவோ திரும்பி பார்த்து உடனே தன்னோட பேரண்ட் ரூம் நோக்கி ஓடுறாரு. ரூயியோட ரூம்ல ரூயி போங்கியோடவும் இங்கோடவும் கோபத்துல பார்க்க, பொன்னிற முடி கொண்ட போங்கி ஒரு பழக்கூடைய வச்சுட்டு, அன்னைக்கு நான் அநாகரிகமா நடந்துக்கிட்டேன், நீ ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறதுக்கு நான் தான் காரணம், அதனால கில்ட்டியா இருக்கிறதுனால உன்னை பார்க்க வந்தேன்னு சிரிச்சுக்கிட்டே மன்னிப்பு கேட்கற மாதிரி பேசுறான். அப்போ ஓல்டுமேன் உள்ள வராரு. வந்ததும் இந்த 2 பேரையும் உடனே அடையாளம் கண்டு கோஸ்ட் ரைடர் மாதிரி கோபம் பொங்குது. போங்கி, சந்தேகமா எங்களை தாக்க நினைக்கிறீங்களான்னு கேட்க, லாவோ மௌனமா நிக்கிறாரு. போங்கி சிரிச்சுக்கிட்டே, அப்படியே ஒன்னும் செய்ய போறதில்லனா நாங்க கிளம்புறோம்னு சொல்றான். ரூயிகிட்ட, யோசிக்க உனக்கு இன்னும் 2 நாள் தான் இருக்குன்னு ஞாபகப்படுத்தி ஓல்டு மேனை தாண்டி வெளியே போறாங்க. அவங்க டுவான்கிட்ட வரும்போது இங் வெறுப்போட அவன் மேல துப்புறான். அதுக்கப்புறம் எதுவுமே நடக்காத மாதிரி அவங்க வெளியே போறாங்க. டுவான் சும்மா அவங்க போறத பார்க்கறான். ஓல்டு மேன் சாந்தமாகி டுவான்கிட்ட, இந்த சங்கடத்துக்கு மன்னிக்கணும்னு கேட்க, டுவான், கூலாகுங்க, அது உங்க தப்பு இல்ல, மன்னிப்பு கேட்க தேவையில்ல நான் ஆறுதல் சொல்றான். இந்த நேரத்துல ஃபன் போங்கி வச்சுட்டு போன பழக்கூடைய பார்த்து எக்ஸைட் ஆகி, இந்த பழங்கள்லாம் ஃப்ரெஷ்ஷா இருக்கு, வேஸ்ட் பண்ண வேண்டாம், நீ சாப்பிட ஆசைப்படுறியான்னு ரூயி கிட்ட கேட்கறான். இதுக்கப்புறம் அதே நாள் போங்கி இங் மற்றும் ஷாலசுங்கோட அப்பா எல்லாரும் சில பொண்ணுங்களோட குடிச்சு சந்தோஷமா இருக்காங்க. போங்கி, வாங்கு குழுமத்துல இருக்கிற மிஸ் வாங் யூயி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருப்பாங்கன்னு கேள்விப்பட்டேன்னு சொல்றான். மிஸ்டர் சுன் சிரிச்சுக்கிட்டே, என் பையன் அவளத்தான் முதல்ல பலியா சாக்ரிஃபைஸ் கொடுக்கலான்னு பிளான் பண்ணா, உனக்கு வேணும்னா நீ கூட்டிட்டு போகலாம்னு பாங்ஹி கிட்ட தெளிவா சொல்றாரு. பாங்ஹி சிரிக்க ஆரம்பிக்க, அதே நேரத்துல அவனுக்கு பின்னாடி இருந்த சுவர் திடீர்னு உடைஞ்சு செதறுது. தூள் மத்தியில 2 நிழல்கள் தெரியுது. அது நிங்ஃபாங்கும் டுவானும். மிஸ்டர் சுன் கோபமாகி, அங்க யார் வந்ததுன்னு கேட்க, டுவான், பாங்ஹி
கூயிங் தவிர மத்த எல்லாரையும் உடனே வெளிய போக சொல்றான். பொன்னிற முடிகொண்ட பாங்கி தன்னோட நண்பனை பார்த்து சிரிச்சுக்கிட்டே கடைசியில நம்மள தேடி வந்துட்டாங்கன்னு சொல்றான். இங் டைம் வேஸ்ட் பண்ணாம தன்னோட லைட்னிங் ஸ்வாட எடுத்துக்கிட்டு டுவானை நோக்கி பாயிறான். உடனே தாக்குதல். ஆனா டுவானும் வேகமா தன்னோட டேகரை எடுத்து இங்கோட தாக்குதல சிரமமே இல்லாம தடுக்கிறான். இங்குக்கு ஒரே குழப்பம். டுவான் இங்க 5வது லெவல தாண்டிட்டான். மாஸ்டரோட ஸ்பெஷல் ட்ரைனிங்கும் கடவுளோட ஆசீர்வாதமும் இல்லனா இவன்கிட்ட நான் அப்பவே தோத்து போயிருப்பேன்னு நினைக்கிறான். பாங்கியோட நண்பன் ஷாக் ஆகி டுவான் எப்படி ஏன் தாக்குதலை இவ்வளவு சுலபமா தடுத்தான்னு ஆச்சரியப்படுறான். ஆனா இவன் கொஞ்ச நேரம்தான் தாக்குதலை தடுக்கணும், பின்னாடி இருக்கிற ஹீரோ தாக்குறதுக்கு அது போதும்னு யோசிச்சுட்டு திரும்பி பார்த்தா நிங்ஃபாங் அமைதியா உக்காந்து ஒரு ஸ்நாக்ஸ் பாக்கெட்டை திறந்து சாவகாசமா சாப்பிட்டுட்டு இருக்கான். இத பார்த்த இங்குக்கு ஒரே கோபம். இவன் எதுக்கு அங்க நின்னுக்கிட்டு சாப்பிடுறான்னு குழம்பி போறான். டுவான் டைம் வேஸ்ட் பண்ணாம சண்டையில கவனத்தை சிதறடிக்காதன்னு சொல்லிட்டு இங்க தாக்குறான். கோபமான இங் தன்னோட பேட்டில் அவுட்ஃபிட்ட சம்மன் பண்ணி டுவானை நோக்கி பாயறான். 2 பேரோட தாக்குதல்களும் மோத அங்க ஒரு தீவிர சக்தி வெளிப்படுது. அங்க இருக்கிற மக்கள் இந்த சண்டைய பார்த்து பெண்கள் பயத்துல நடுங்கி அங்கிருந்து போக பாக்குறாங்க. ஆனா அவங்களால அவங்க பக்கத்துல போக பயந்து நிக்கறாங்க. அந்த நேரத்துல மிஸ்டர் சுன் திரும்பி பார்க்க பாங்ஹி கிட்ட இருந்து ஒரு தீய ஆறா வெளிப்படுது. கோபமான பாங்ஹி தன்னோட பவரை ரிலீஸ் பண்றான். இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஹீரோ நிங்ஃபாங் சர்வ சாதாரணமா முந்திரி பருப்பு எவ்வளவு ருசியா இருக்குன்னு சொல்றான். பாங்ஹி இத சட்ட பண்ணாம ஹீரோவை தாக்க நிங்ஃபாங் டக்குன்னு நாற்காலியில இருந்து எழுந்து அந்த அடியை தடுக்கிறான். பாங்ஹி பின்வாங்கி தன்னோட சக்தி வாய்ந்த வாளால மேலும் பவரை ரிலீஸ் பண்றான். அப்புறம் தன்னோட ஆர்மரையும் சமன் பண்ணி தன்னோட இருப்பை இன்னும் அச்சுறுத்தலா மாத்துறான். நிங்ஃபாங்கும் சண்டைக்கு தயாராகி தன்னோட பாசிவ் அபிலிட்டியான கில்லர் நேச்சரை ஆக்டிவேட் பண்றான். இது மேஜிக்கல் மெலி ஆயுதங்களை ஒரே நேரத்துல ஏந்தும்போது தன்னோட அனைத்து பண்புகளையும் தொடர்ந்து அதிகரிச்சு அதிகபட்சம் 100% வரை அதிகரிக்கக்கூடிய ஒரு டார்க் சாபம். பாங்ஹி ஹீரோவோட ஆறாவ பார்த்து நிங்ஃபாங் ஒரு பேட்டில் மேஜா, இவ்வளவு சக்தி வாய்ந்த பேட்டில் மேஜ் எப்படி இருக்க முடியும்னு ஆச்சரியப்படுறான். அப்போ பாங்ஹி தனக்கு கீழே இருக்கிற தரையில விரிசல் வரத பார்த்து பின்னாடி குதிச்சு ஹீரோவோட பிளாக் தான் தாக்குதல டட்ஜ் பண்றான். ஆனா அவன் திடுக்கிட்டு பார்க்க நிங்ஃபாங் பின்னாடி இருந்து தாக்க வரான். முதல் தாக்குதல் வெறும் திசை திருப்புதல் மட்டும்தான்னு உணர்றான். டுவான் கடைசி செகண்ட்ல அந்த தாக்குதலை தடுத்துடுறான். ஆனா நிங்ஃபாங்கோட டெக்னிக்ஸ் எல்லாம் அவ்வளோ இம்ப்ரெசிவா இல்ல. இவன் அனுபவம் இல்லாத புதுமுகம் மாதிரி இருக்கான்னு நினைக்கிறான். ஆனா உடனே மனச மாத்தி நிங்ஃபாங் இத வேணும்னே தான் செய்றான் போல, இதுல ஏதோ தந்திரம் இருக்குன்னு நினைச்சு இன்னும் அதிக எச்சரிக்கையோட இருக்கான். இத மனசுல வச்சுட்டு பாங்ஹி கோபமாகி ஹீரோவை நோக்கி இன்னொரு சக்தி வாய்ந்த அடியே குடுக்கறான். நிங்ஃபாங் ரொம்ப கவனமா காத்துட்டு இருக்கான். முதல் தாக்குதல், 2வது தாக்குதல், 3வது தாக்குதல் எல்லாத்தையும் தடுக்கிறான். அப்போ ஒரு ஓப்பனிங்க பார்த்து பாங்ஹியோட கழுத்துல அடிக்கிறான். அந்த தாக்குதலால திடுக்கின பாங்ஹி அதை தடுத்துடுறான். ஆனா ஹீரோ தன்னோட தாக்குதலை விடாம பாங்ஹியோட உடம்பு முழுக்க வெறித்தனமா அடிக்கிறான். பாங்ஹி கோபமாகி ஏதோ சரியா இல்லன்னு உணர்றான். சண்டை போற ஒவ்வொரு நிமிஷமும் ஹீரோ பலமாகிட்டே போறான் போல. மூளையில மாட்டிக்கிட்ட பாங்ஹி நிங்ஃபாங் ஒரு நிமிஷம் நில்லுன்னு கத்துறான். ஹீரோவும் அந்த கேள்வியால ஆச்சரியமாகி நின்னு அந்த பொன்னிற முடி கொண்டவன் என்ன சொல்ல வரான்னு கேட்க தயாரா இருக்கான். பாங்ஹி, நீ யாருன்னு எனக்கு தெரியாது, ஆனா நாம 2 பேரும் சக்தி வாய்ந்தவங்க, சாகர வரைக்கும் சண்டை போட வேண்டிய அவசியம் இல்ல, நாம ஒட்டாந்து பேசலாம்னு சொல்றான். ஃபன் ஒரு ஆழ்ந்த மூச்சு விட்டு என்னோட இலக்கு ரொம்ப சிம்பிள், பாங்ஹி சாகணும், நான் உயிரோட இருக்கணும்னு பதில் சொல்றான். இத கேட்ட பாங்ஹி கோபமாகி இவ்வளவு திமிரா பேசாத, எங்க மாஸ்டர் கிட்டன்னு கத்துறான். அவனோட மாஸ்டரோட கண்களுக்கு ஃபன் ஒரு சாதாரண பூச்சி போலதான் இருக்கும்னு பாங்ஹி அலட்சியமா சொல்றான். இது ஃபன்னோட ஆர்வத்தை தூண்டுது. உன் மாஸ்டர் யாரு? அவர் சீக்ரெட் ரீஜன்ல இருக்கிற டெமான் கிங்கான்னு கேக்குறான். பாங்ஹி ஆமான்னு உறுதிப்படுத்தி, என் மாஸ்டர் உலகத்துல யாராலையும் புரிஞ்சுக்க முடியாத ஒரு சக்தி, மனித அட்வென்ச்சரர்கள் மட்டுமல்ல, சீக்ரெட் ரீஜன்ல இருக்கிற எண்ணற்ற டெமான் கிங்ஸ் கூட எங்க மாஸ்டர் கிட்ட தோத்து போயிருக்காங்கன்னு சொல்றான். மேலும் சக்தி வாய்ந்த எதிரிகளோட எலும்புகளை எடுத்து அழகான ஆபரணங்கள் செய்யறதுதான் எங்க மாஸ்டருக்கு ரொம்ப பிடிச்ச பொழுதுபோக்குன்னு பாங்ஹி சொல்றான். பொன்னிற முடிக்கொண்டவனோட கதையில கவர்ந்து போன ஃபன், உன் மாஸ்டர் நிஜமாவே டெமான் கிங்ஸ கொன்னு அவங்க உடற்பாகங்களை சேகரிச்சாரான்னு மறுபடியும் கேக்குறான். பாங்ஹி சிரிச்சுக்கிட்டே ஆமான்னு சொல்றான். இத கேட்ட ஃபன்னுக்கு ஒரே பரவசம், உன் மாஸ்டர் எங்க இருக்காருன்னு ஆவலா கேக்குறான். இதே நேரத்துல சண்டை நடக்கிற பில்டிங்குக்கு வெளியில லாவோ ஃபன்னோட குழு இருக்காங்க. ஜிங் சண்டை மேல்தளத்துல நடக்குது.
அது ஜியாவ் கார்ப்பரேஷனுக்கு சொந்தமான இடம். போட்டோவை பார்த்த சாட்சிகள் அங்க இருக்கிறவங்க பாங்ஹியும் கூயிங்கும் தான் இருக்கணும்னு சொன்னாங்க. லாவோ ஃபன் டைம் வேஸ்ட் பண்ணாம தன்னோட டிடெக்ஷன் மேஜிக்கை யூஸ் பண்ணி சண்டை நடக்கிற தளத்துக்கு அனுப்புறாரு. அந்த ஓல்ட் மேன் சண்டை காட்சியை பார்க்க அங்க ஹீரோ ஃபன் பாங்ஹி கூட சண்டை போடுறத கவனிக்கிறாரு. நிஜமாவே பாங்ஹி தான். அவன் சரியா சண்டை போடல. மாஸ்க் போட்டிருக்கிற இன்னொரு ஆள் விசிபிளா இருக்கிற மேஜிக்கை யூஸ் பண்றா. ஏதோ ஒரு மறைக்கும் மந்திரத்தை யூஸ் பண்ணிருக்கணும்னு சொல்றாரு. ஹீரோவோட அழுத்தம் தாங்காம பாங்ஹி வேர்க்க ஆரம்பிக்கிறான். சண்டை தொடர்ந்து நடக்க நிங்ஃபாங்கோட பண்புகள் 60% அதிகரிக்குது. சண்டைய பார்த்துட்டு இருந்த ஓல்ட் மேன், ஹீரோவோட டெக்னிக்ஸ் ரொம்ப எளிமையா நேரடியா இருக்கு, ஆனா அவன் வெறும் பண்புகளை மட்டுமே வச்சு எதிரிய ஆதிக்கம் செலுத்துறான், இவ்ளோ சக்தி வாய்ந்த வீரன் எங்கிருந்து வந்தான்னு ஆச்சரியப்படுறாரு. ஹீரோவோட பண்புகளெல்லாம் 80% எட்டும்போது திடீர்னு ஒரு பெரிய பிசாசின் வாய் அவனை முழுசா விழுங்குது. பாங்ஹி ஒரு பயங்கரமான பிரம்மாண்ட மான்ஸ்டரா மாறிட்டான். நான் இந்த டெக்னிக்கை யூஸ் பண்றதுக்கு யாரும் கட்டாயப்படுத்துவாங்கன்னு நான் நினைக்கவே இல்லைன்னு மனசுக்குள்ள நினைக்கிறான். ஆனா இந்த டெக்னிக்கால ஒரு விலை கொடுக்கணும்னு அவனுக்கு தெரியும். இந்த சம்பவத்தை பார்த்த ஓல்டு மேன் சண்டையோட தீவிரத்தை பார்த்து வியந்து போறாரு. இந்த நேரத்துல டுவான் இங்கோல ஆவேசமா சண்டை போட்டுட்டு இருக்க, இங், உன் பார்ட்னர் விழுங்கப்பட்டதை பத்தி உனக்கு கவலை இல்லையான்னு கேட்க, டுவான் அமைதியா, நீங்க என் மாஸ்டரை பத்தி கவலைப்பட தேவையில்ல, அதுக்கு உங்களுக்கு தகுதியே இல்லன்னு சொல்றான். இத சொல்லிக்கிட்டே டுவான் இங்க வெட்டுறான். இங் திடுக்கிட்டு டுவானோட வேகமான தாக்குதலை தடுக்க முடியாம போறான். டுவான் அப்படியே இங்கும் தகுதியற்றவன் போலன்னு தெளிவா சொல்றான். தான் வாங்கின அடிய பத்தி கவலைப்பட்ட இங் வலியில கத்த ஆரம்பிக்கிறான். பாங்ஹி ஏதோ சத்தம் கேட்க டக்குன்னு திரும்பி பார்க்கறான். அங்க மிஸ்டர் ஷியாவு வந்து, நீ ரொம்ப அசத்தலா இருக்க, இந்த சின்ன சின்ன ஆட்கள் உனக்கு போட்டியே இல்லன்னு கத்துறாரு. பாங்ஹி கருணை இல்லாம மிஸ்டர் ஷியாவோட உடம்ப ரெண்டா பிளக்குறான். பக்கத்துல இருந்த பெண்கள் பயத்துல நடுங்கி அவங்க கண்ணு முன்னாடியே நடந்ததை நம்ப முடியாம இருக்காங்க. கோபமான பாங்ஹி மிஸ்டர் ஷியாவோ தான் பயனுள்ளவரா இருந்தாருன்னு கமெண்ட் பண்ணிட்டு இன்னும் அதிக பவரை ரிலீஸ் பண்றான். நான் இப்போ மாறிட்டேன், அதனால இன்னும் சக்தி வாய்ந்த எதிரிகளை முழுங்கலான்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு லாவோவோட பார்வை பந்த பார்க்க தான் கண்டுபிடிக்கப்பட்டதை உணர்ந்த ஓல்டு மேன் பயந்து போறாரு. பாங்ஹி சிரிக்கிறான். ஆனா அடுத்த நொடியே ஒரு வெடிச்சத்தம் கேக்குது. பாங்ஹிக்குள்ள இருந்து ஒரு பிரம்மாண்ட சக்தி வெளிப்படுது. என்ன நடக்குதுன்னு அவனுக்கு புரியவே இல்ல. அப்போ ஹீரோ ஃபன் பாங்ஹிக்குள்ள இருந்து வெளியே வரான். வயிற்று பகுதி முழுசா கிழிஞ்ச போன பாங்ஹி முட்டி போட்டு கீழே விழுறான். நிங்ஃபாங் தன்னோட பயங்கரமான ஆறாவல சூழப்பட்டு அமைதியா நடந்து வரான். ஃபன், நான் இந்த திறமைய ரொம்ப நாளா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், ஆனா இன்னும் நிஜமான சண்டையில போதுமான அளவுக்கு பழக்கம் வரலன்னு கமெண்ட் பண்றான். தன்னோட பார்ட்னரோட உடைந்த உடலை பார்த்த இங் கவலையோட கத்துறான். ஆனா டுவான் தாக்குறதுக்கு தயாராகி இருக்கிறத அவன் கவனிக்கல. டுவான் ஒரு அடிய குடுக்க அது இங்கோட உடலை துளைச்சி போகுது. அந்த பயங்கரமான தாக்குதல்ல இருந்து ரத்தம் பீறிட்டு வருது. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அங்கிருந்த பெண்கள் விரக்தியில அங்கிருந்து ஓட போறாங்க. ஃபன் இங்கிட்ட வந்து, நான் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இருக்கு, அதனால இப்போதைக்கு செத்துறாதன்னு சொல்றான். காலம் கடந்து போகுது. பிளட் மிஸ்ட் வேலியோட சீக்ரெட் ரீஜன்ல ஒரு வேலைக்காரன் தன்னோட மாஸ்டர் கிட்ட நுழைவாயில்ல ஊடுருவிகள் இருக்காங்கன்னு ரிப்போர்ட் பண்றான். டெமான் கிங் உடனே, எதிரிகள் என்னை தேடி வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன், எல்லாரையும் அவங்க கிட்ட இருந்து விலகி இருக்க சொல்லுன்னு உத்தரவு போடுறாரு. வேலைக்காரன் குழப்பமாகி கேட்க டெமான் கிங் தன்னோட கையை நீட்ட அங்க ஒரு உடைந்த ரத்தினக்கல் தெரியுது. போங்ஹியோடதும் கூயிங்கோடதும் சோல் ஆர்டிஃபேக்ட்ஸ் அழிக்கப்பட்டுடுச்சு. அப்போ 2 பேரும் செத்து போயிட்டாங்கன்னு சொல்றாரு. ஆனா கூயிங் சாகிறதுக்கு முன்னாடி அவனோட சோல் ஆர்டிஃபேக்டை ஆக்டிவேட் பண்ணிட்டான். அதனால எனக்கு சில வார்த்தைகள் மங்கலா கேட்டுச்சு. யாரோ இங்க பார்த்து, உன் மாஸ்டர் எங்கன்னு கேட்க, இங், என் மாஸ்டர் யுசூ மலையோட சீக்ரெட் ரீஜன்ல இருக்காரு, நான் பழி வாங்குவேன்னு சொன்னான்னு டெமான் கிங் சொல்றாரு. போங்ஹியையும் கூயிங்கையும் கொல்ற அளவுக்கு சக்தி இருக்கிற எதிரிய நீ ஃபேஸ் பண்ண முடியாது, நானே எதிரிய சமாளிக்கிறேன்னு வேலைக்காரன்கிட்ட சொல்றாரு. வேலைக்காரன் விரக்தியோட அந்த உத்தரவை ஏத்துக்கிறான். தன்னோட வேலையாட்களோட கவலைய பார்த்த டெமான் கிங், என் சபார்டினேட்கள் விசுவாசமா இருந்தாலும் அவங்க என்னோட சக்தியை தான் நம்பியிருக்காங்க, மனிதர்கள் மாதிரியான ஸ்பெஷல் இனங்களால மட்டும்தான் அவங்க சொந்தமா லெவலப் பண்ணி தியாகம் மூலமா அதிக சக்தி பெற முடியும்னு நினைக்கிறாரு. அப்போ அவரோட ஆர்மர்ல இருக்கிற மண்டையோடுகள்ல ஒன்று ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்குது. அதை கையில எடுத்த டெமான் கிங், பல வருஷங்களுக்கு முன்னாடி நான் ஒரு சாதாரண டெமான் கிங்கா இருந்தேன், அப்பதான் ஒரு உயர்நிலை டெமான் கிங்கோட லெகசியை நான் கண்டேன். அது மூலமா நான் அதிக சக்தியை பெற்றது மட்டும் இல்லாம மனிதர்களை கட்டுப்படுத்துறது எப்படின்னு கத்துக்கிட்டேன்.
இந்த டெக்னிக்ஸை வச்சு நான் திரும்ப திரும்ப எதிரிகளை தோற்கடிச்சு அவங்கள ட்ரோஃபீஸா மாத்தினேன்னு சொல்றாரு. இத சொல்லிக்கிட்டே அந்த பழங்கால உயர்நிலை டெமான் கிங்கோட மண்டையோட்ட தூக்கி காட்டுறாரு. ஆனா திடீர்னு ஃபன் கொடுத்த ஒரு பெரிய எலக்ட்ரிக் ஷாக்கால தாக்கப்படுறாரு. இந்த அடர்த்தியான மூடுபனியால எதுவும் தெரியலையே, இது என்ன மாதிரி ரீஜன்னு ஃபன் தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டு தன்னோட டிசென்ட் ஆஃப் த தண்டர் காட் திறமைய பயன்படுத்தியிருக்கான். இந்த ஸ்கில் ஒரு பெரிய இடிமழைய வரவழைச்சு செலஸ்டியல் ட்ரிபியூலேஷன் பவரை வெளிப்படுத்தும். ஃபன்னுக்கும் சலிப்பாயிடுச்சு. ஏன்னா இங்க ஒரு மான்ஸ்டர் கூட அவன் இன்னும் பார்க்கல. திடீர்னு சிஸ்டம்ல இருந்து லெகசி ஆஃப் த எண்ட் கண்டறியப்பட்டதுன்னு ஒரு மெசேஜ் வருது. இத பார்த்த ஃபன் ரொம்ப சந்தோஷமாகி, என் சிஸ்டம் பாதிக்கப்படல போல, இந்த ஆராவோட மூலத்தை பார்த்தா அந்த பாதை அங்கதான் இருக்குன்னு சொல்லிக்கிட்டே நடக்க ஆரம்பிக்கிறான். கொஞ்ச தூரம் போனதும் ரொம்ப எக்ஸைட் ஆகி, நான் தேடினது கிடைச்சிருச்சு, அது அந்த கருப்பு சிலையோட கையில இருக்குன்னு சொல்றான். ஆனா அந்த கருப்பு சிலை ஃபன்னோட தாக்குதலால இப்போ கரிந்து போன நிலையில இருக்கிற டெமான் கிங்னு அவனுக்கு தெரியாது. டைம் வேஸ்ட் பண்ணாம ஃபன் அந்த துண்டுகளை உள்வாங்க ஆரம்பிக்கிறான். எண்ணற்ற நினைவுச் சின்னங்கள் எங்க போச்சே, இங்க ஒண்ணுதான் இருக்கேன்னு ஆச்சரியப்படுறான். அதை உள்வாங்கினதுக்கு அப்புறம் ஃபன்னோட அத்தனை பண்புகளும் எந்த திறமையும் யூஸ் பண்ணாம 100 பாயிண்ட்கள் அதிகரிக்குது. இப்போ அவனால பெரும்பாலான அட்வென்ச்சர்ஸை நுறுக்க முடியும். அது மட்டும் இல்லாம அவன் லெவல் 40 அடைஞ்சிட்டான். இப்போ புது ஸ்கில்ஸை கத்துக்க முடியும். அவன் ஒரு ஸ்கில் புக்கை எடுத்து பார்க்க அந்த ஸ்கில் ஒரு சம்மனிங் கர்ஸா இருக்கு. ஒரு பெரிய டெமான் கிங்கையோ இல்ல அது மாதிரி எதையும் சம்மன் பண்ண முடியுமா? இது என்ன பெரிய தீமையின் கடவுளா மாத்திடுமான்னு ஃபன் குழம்புறான். ஆனா முதல்ல ஸ்கில்ல கத்துப்போம், அப்புறம் என்னன்னு பார்க்கலாம்னு முடிவெடுத்துறான். அவன் கத்துக்கிட்ட ஸ்கில் பேரு கேட் ஆஃப் டார்க்னஸ். இது ஒரு ஃபொர்பிடன் ஸ்பெல். இந்த திறமை ஒரு இருட்டான வாசலை திறக்கும். அது மூலமா 12 மணி நேரத்துக்கு தொடர்ச்சியான இருட்டான உயிரினங்களையோ இல்ல உயர்நிலை டெமான் லார்டையோ வரம்பில்லாம காலத்துக்கு சம்மன் பண்ண முடியும். ஃபன் ஆரம்பத்துல இந்த ஸ்கில் அவ்வளோ யூஸ் ஆகாதுன்னு நினைச்சான். ஆனா ஒரு உயர்நிலை டெமான் லார்ட வரம்பில்லாம சம்மன் பண்ண முடியும்னு தெரிஞ்சதும் ஆச்சரியமாகி, இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, நேரம் வரும்போது இதை டெஸ்ட் பண்ணலாம்னு முடிவெடுக்கிறான். இதே சமயம் லாவோ ஃபன்னோட ஹெட் குவார்ட்டர்ஸ்ல டுவான் அந்த 2 பேரை சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. பாதுகாப்புக்காக தான் நாங்க யாரையும் உயிரோட விடலன்னு சொல்றான். லாவோ ஃபன் அதிகம் தகவல் சேகரிக்க முடியலையேன்னு கவலையா இருக்கு. ஆனா டுவானுக்கும் அந்த மர்மமான கிரேட் மாஸ்டருக்கும் ரொம்ப நன்றி. நீங்க என் உயிரையும் என் குடும்பத்தோட உயிரையும் காப்பாத்திட்டீங்க. இந்த உபகாரத்துக்கு நான் எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியலன்னு சொல்றாரு. டுவான் சிரிச்சுக்கிட்டே லாவோ அவருக்கு ரொம்ப கனிவா இருக்காருன்னு டுவான் சொல்றான். ஜிங் நல்ல வேலையா அதிகாரிகள் மாஸ்டரோட தீர்ப்பை நம்பி கிரேட் மிஸ்டீரியஸ் மாஸ்டர் கிட்ட நட்பை காட்டணும்னு முடிவெடுத்தாங்க. சந்தேகப்பட்ட குரல்கள் எல்லாம் அடக்கப்பட்டுச்சு. இல்லனா போங்கியும் கூயிங்கும் எவ்வளவு பெரிய சேதத்தை ஏற்படுத்தியிருப்பாங்கன்னு தெரியல. லாவோ ஃபன் இந்த விஷயத்துக்கு நாடும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குது. கிரேட் மிஸ்டீரியஸ் மாஸ்டர் ஒரு ட்ரைனிங் ஸ்பேஸை தேடுறாருன்னு கேள்விப்பட்டேன். அதனால பல இடங்களுக்கு உடனே அங்கீகாரம் கிடைச்சுதுன்னு சொல்லிக்கிட்டு 2 கவரை கொடுக்கறாரு. இதுல எல்லா தகவல்களும் இருக்கு. இந்த ட்ரைனிங் ஃபெசிலிட்டிஸ்லாம் நாடே ஜாக்கிரதையா கட்டுனது. ரொம்ப நல்ல சூழ்நிலை மற்றும் உட்கட்டமைப்பு இருக்கு. சம்பந்தமில்லாத ஆட்கள் இல்லாம தனிமை உரிமை உறுதி செய்யப்படுதுன்னு விளக்குறாரு. டுவான் மாஸ்டர் ட்ரைனிங் ஸ்பேஸ் கேட்டது சும்மா ஒரு கவர் தான். மாஸ்டர் தன்னோட உண்மையான ட்ரைனிங் முறைகளை வெளியே காட்ட விரும்பலன்னு நினைக்கிறான். அதனால அந்த தகவல்களை எடுத்து மாஸ்டரே தேர்ந்தெடுக்கட்டும்னு முடிவெடுக்கிறான். அதுக்கப்புறம் டுவானும் ஹீரோவும் அந்த ட்ரைனிங் பேஸை பார்க்க போறாங்க. அந்த ஃபெசிலிட்டியோட அளவை பார்த்து ஃபன் ஆச்சரியம் படுறான். உள்ள போனதும் டுவான், இந்த இடம் நாட்டுல புதுசா கட்டுன ஒரு அட்வென்ச்சர் பேஸ், பேரு ஏரியா 51, இன்னும் யூஸுக்கு வரல. கிரேட் மிஸ்டீரியஸ் மாஸ்டருக்கு பிடிச்சிருந்தா இந்த பேஸை நேரடியாவே அவருக்கே கொடுத்துடலாம்னு லாவோ தெளிவா சொல்லிட்டாரு. ஃபன் நம்ப முடியாம, இது முழுக்க முழுக்க எனக்கான்னு கேட்குறான். டுவான் ஆமான்னு உறுதி பண்ணுறான். ட்ரைனிங் ஏரியாவை சுத்தி பார்க்கும்போது டுவான், இந்த பில்டிங் 10 மாடிகளை கொண்டது. உள்ள ட்ரைனிங் பகுதிகள், ஆஃபீஸ் பகுதிகள், பொழுதுபோக்கு பகுதிகள், பொதுவான பகுதிகள்னு இருக்கு. சுமார் 2000 பேரை தங்க வைக்க முடியும். ஓய்வெடுக்கும் பகுதிக்கு வந்ததும் டுவான், உட்கட்டமைப்பு ரொம்ப முழுமையா இருக்கு. ஒரு அட்வான்ஸ்ட் அறிவார்ந்த கட்டுப்பாட்டு சிஸ்டம், அதாவது இன்டெலிஜென்ட் கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ் இருக்குன்னு சொல்றாரு. டைனிங் ஏரியாவை தாண்டி மொட்டைமாடி தோட்டத்துக்கு போனதும் டுவான், உங்களுக்கு விருப்பம் இருந்தா இங்கேயே 1-2 வருஷம் தங்கறதுல எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்றாரு. ஃபன் ரொம்ப சந்தோஷமாகி, இந்த இடம் சரியானது, நான் கடைசில எனக்கான சக்திகளை உருவாக்க முடியும்னு நினைக்கிறாரு. அதுக்கப்புறம் அவங்க ஏற்பாடுகளை இறுதி செய்ய லாவோவை சந்திக்கிறாங்க. ஓல்ட்மேன் சிரிச்சுக்கிட்டே, கிரேட் மிஸ்டீரியஸ் மாஸ்டர் பேஸ் 51 தேர்ந்தெடுப்பாருன்னு எதிர்பார்த்தேன். எனக்கும் இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஹீரோ ஷின்யூ சிட்டியை 2 தடவை,
லாங்போ சிட்டியை ஒரு தடவை காப்பாத்தி முக்கிய அச்சுறுத்தலான போங்கியையும் கூயிங்கையும் எலிமினேட் பண்ணிட்டாரு. அதனால உங்கள மாதிரி ஹீரோஸுக்கு நாடு வலுவான சப்போர்ட் கொடுக்க தயாரா இருக்கு. இந்த பேஸுக்கு கட்டணம் எதுவும் கிடையாது. எல்லாத்தையும் உறுதி பண்ண நீங்க டாக்குமெண்ட்ஸ்ல கையெழுத்த போட்டா போதும் இந்த வலியுறுத்துறாரு. ஃபன் சிரிச்சுக்கிட்டே, அதிகாரிகள் இவ்வளவு நட்பா இருப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னு நினைக்கிறாரு. கையெழுத்து போடும்போது டுவான், என்னோட மாஸ்டருக்கு சாதாரண விஷயங்களை கையால பிடிக்காது, அதனால இந்த பேஸோட நிர்வாகம் நானும் நிங்ஃபங்கும் வசமே இருப்போம்னு சொல்றான். லாவோ ஃபன், கிரேட் மாஸ்டருக்கு கில்ட் அமைக்கிறதுக்கு விருப்பம் இருந்தா அதுக்கும் நான் உதவி பண்ண முடியும். அப்போ டுவான், கில்டு உருவாக்காம எல்லா வகையான தகவல்களையும் ஈஸியா ஆக்சஸ் பண்ற மாதிரி ஏதாவது வழி இருக்கான்னு லாவோ ஃபன் கிட்ட கேட்குறான். மாஸ்டருக்கு இன்டர்நெட் மாதிரியான விஷயங்கள்ல அவ்வளவு திறமை இல்லைன்னு ஓல்ட்மேன் கிட்ட விளக்குறான். ஓல்ட்மேன் சிரிச்சுக்கிட்டே, அதை சிம்பிளா தீர்த்திடலாம். கிரேட் மாஸ்டர் மாதிரி நேஷனல் லெவல் எக்ஸ்பர்ட்டுக்கு நம்ம ஏஜென்சி ஒரு தனிப்பட்ட தகவல் சேனலை அரேஞ்ச் பண்ண முடியும். அதிக ரகசிய தகவல் இல்லைன்னா அதை ஏஜென்சியோட ஒத்திசைச்சு பகிர்ந்து கொள்ள முடியும்னு விளக்குறாரு. இதை கேட்ட ஃபன் எக்ஸைட் ஆகுறான். இவங்க கிரேட் மிஸ்டீரியஸ் மாஸ்டரை நேஷனல் லெவல் எக்ஸ்பர்ட்டா ட்ரீட் பண்றாங்க போல. நானும் டுவானும் சிரமப்பட்டு தகவல் சேகரிக்கிறத விட இந்த ஏஜென்சியோட தகவல் சேனல் ரொம்ப இஃபெக்டிவா இருக்கும்னு நினைக்கிறான். ஆனா நான் ஒரே ஒரு தகவல் மூலத்தை நம்பி இருக்க மாட்டேன். எதிர்காலத்துல பண சேனல்களை உருவாக்கணும்னு மனசுல வச்சுக்கிறேன். கில்ட் அமைக்கிறது பத்தி ஃபன், நிர்வாகம் செய்ய நிறைய வேலை இருக்கு, நிறைய உயர்தரமான வளங்கள் இருக்கிறதால இந்த பேஸை வேறொரு மாடலுக்கு மாத்துறது தான் நல்லதுன்னு நினைக்கிறான். கையெழுத்து முடிஞ்சதுக்கப்புறம்